இனிய காலை மாலை வணக்கங்கள். குவியத்தின் சார்பாக வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைய விழா நாயகர், இன்றைக்கு பேச்சாளர் சாய் கணேசன் அவர்கள். நன்றி. இப்பொழுது இன்றைய முக்கிய நிகழ்விற்கு வருவோம். நமது நண்பர் சாய் கணேசன் நமக்கு நன்றாக அறிமுகமானவர். அவரை பற்றி தனியாக அறிமுகம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ISRO அமைப்பில் என்ஜினியராக இருந்து பணிபெற்று இப்பொழுது பணி ஓய்வு பெற்று இலக்கிய பணியில் தன்னை முழுவதுமாக ஐக்கியப்படுத்திக் கொண்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் சிறந்த கவிஞர். சத்தியவேழன் என்ற பெயரில் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவருடைய பாடல்கள் திரைப்படத்திலும் வந்திருக்கின்றன. இப்பொழுது சமீபத்தில் அவருடைய பாடல் மலையாளத்தில் என்று பெயர் என்று நினைக்கின்றேன், தமிழில் அம்மா ஆமாம். என்ற பெயரில் வந்தது. அதில் அவர் ஒரு பாடல் எழுதி அந்த பாடல் மெட்டமைத்து பாடலாக பரிணமிக்கிறது. அந்த பாடலை நம்முடன் யூடியூபில் ஷேர் பண்ணியிருக்கிறார். மிகவும் மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு நண்பர், அவரிடம் என்ன பேச போகிறார் என்று கேட்டபொழுது, கம்பராமாயணத்திலிருந்து பேசப் போகிறேன் என்று சொன்னார். கம்பராமாயணம் ஒரு பெரிய கடல், அதில் எங்கே பெறப் போகிறார் என்றால், நான் பாலகாண்டத்திலே இருக்கப் போகின்றேன் என்கிறார். சரி, பாலகாண்டத்தில் என்ன சொல்லப் போகிறார் என்றால், அதில் மேலாண்மையை பற்றி சொல்லப் போகின்றேன் என்றார். மேலாண்மைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஸோ எல்லாத்துலேயும் இப்போ வள்ளுவரில் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க, மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். அந்த மாதிரி இப்போ கம்பராமாயணத்தில் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுல பாலகாண்டத்துல என்ன மேனேஜ்மெண்ட் டெக்னிக், அதுலயும் இன்னொரு ஒரு பொடி வைக்கிறார் நமது நண்பர் சாய் கணேஷ் அவர்கள். தர மேலாண்மை அப்படிங்கிறாரு. ஸோ குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்வதற்காக வருகிறார் என்று நினைக்கின்றேன். அதை பற்றி கேட்பதற்காக நாம் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் வருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மானியே என்றும் வழங்குவாய் இன்சொலே வாக்கினிலே, பேணினேன் உன்னை பெருமைகள் யாவையும் பெற்றிடவே. ஏணியாம் சான்றோர் எழுதிய நல்லூர் இலக்கியங்கள் தோணியாய்க் கொண்டே துயர் கடல் தாண்டத் தொழுதனனே. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலையிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய குவியம் இலக்கிய அமைப்பை சார்ந்த பெரியோர்களே, இந்த அளவலாவல் நிகழ்ச்சியை கழிந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக திறம்பட ஜூம் அரங்கில் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பாளர்களான கிருபானந்தன் ஐயா அவர்களும் சுந்தராஜன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அரங்கிலே எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்தமைக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த அரங்கிலே இன்று வந்திருக்கின்ற ஐயா வாவேசு ஐயா அவர்கள், ரகுநாதன் நம்பர், ராயச்செல்லப்பாகம் மற்றும் பலர், டாக்டர் ஜெயராமன், எல்லாரும் எனக்கு தெரிந்தவர்கள் தான். அனைவருக்கும் என்னுடைய காலை மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபானந்தன் சார் என்ன கூப்பிட்டப்போ, சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யூ கேன் ஷேர் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். அப்போ தென் ஐ தாட் அது வில் பி டூ டெக்னிக்கல். அப்போ கம்பராமாயணம் சேர்த்து குவாலிட்டி ஃபீல்டில் சமூக ஐ வாஸ் தேர் ஃப்ரம் த பிகின் லாஸ்ட் 37 years. அதனால அந்த டாபிக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்தை பேக்ரவுண்டில் வச்சுட்டு அந்த ஃப்ளோர்லேயே குவாலிட்டியை பற்றி பேசலாங்கிற ஐடியாவில் தான் ஐ ஸ்டார்டட் திஸ் உரை. இப்போ இந்த மாதிரி இவரை இப்போ ரீசெண்டாக நம்ம கூட பார்த்தோம், சேக்கிழாரின் பெரிய புராணத்தில் நீதி அப்படின்னு ஒரு புத்தகம். ஸோ இந்த மாதிரி இப்போ திருக்குறளில் அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, திருக்குறளில் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள ஸ்டடீஸில் இப்போ இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஒரு விதத்தில் பார்த்தா இது ஏதோ அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குற மாதிரி தோணும். ஆனால் சற்று ஆழ்ந்து பார்த்தோம்னால் இதனால சில 2 பயன்கள் இருக்கு இது போன்ற ஸ்டடிகளால். ஒரு பயன் என்னன்னா, இந்த இப்போ மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் கழிஞ்ச நூற்றாண்டிலே தோன்றிய சிந்தனைகள், அவற்றை நம்முடைய புராண கதைகள் இதிகாச கதைகள் அடிப்படையில் வைத்துக்கொண்டு உதாரணமாக காட்டி சொல்லுகின்ற பொழுது மக்கள் மனத்திலே மிக எளிதாக பதியும், ஆழமாக பதியும், நிலைத்து நிற்கும். அது ஒரு நன்மை. இன்னொரு நன்மை என்னவென்றால், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நம்முடைய இதிகாசங்களையும் புராணங்களிலும் கழிஞ்ச நூற்றாண்டில் தோன்றிய சிந்தனைகளோடு சேர்த்து பொருத்தி பார்க்கும் பொழுது அந்த நூலினுடைய பெருமை நமக்கு மிகவும் விளங்கும். அந்த நூல் இன்னும் வாழையடி வாழையாக வளர்ந்து பரிணமிக்கும் என்று அது இன்னொரு பயன். இப்படி பார்க்கின்ற பொழுது இது போன்ற பார்வைகள்
மிகவும் நல்லது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அந்த அந்த அபிப்பிராயத்திலே நான் இந்த உரையை தொடங்கினேன். சரி, இதை எழுதுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று யாராவது கேட்கலாம். கம்பராமாயணத்தை நான் முற்றும் படித்ததே இல்லை. சொல்லப்போனால் இதற்காக வேண்டிதான் இதை நான் படிக்க தொடங்கினேன், கம்பராமாயணம். ஆ, அது மட்டும் இல்லை, எனக்கு அவ்வளோதான். நான் கம்பராமாயணத்தை பொறுத்த வேறு ஒன்று ரெண்டு கம்ப பட்டிமன்றங்கள் கேட்டிருக்கிறேன், அவ்வளோதான். பட் தரமேலாண்மையை பொறுத்தவரையில் 37 ஆண்டுகளாக விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் என்ற திருவனந்தபுரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நான் சம்பந்தப்பட்டுட்டே இருக்கின்றேன். நான் சேர்ந்ததே குவாலிட்டி அஷூரன்ஸ் டிவிஷன். ஸோ அது ஒன்று மாத்திரமல்ல, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி என்ற ஒரு அமைப்பு, அதனுடைய திருவனந்தபுரம் கிளை, அதில் நான் ஒரு ஆய்வு உறுப்பினர். அதனுடைய திருவனந்தபுரம் கிளையினுடைய பொருளாளராக நான் பல வருடங்கள் பணியாற்றி இருக்கிறேன். அப்பொழுது நாங்கள் பல நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்பொழுது நாங்கள் பல கருத்தரங்குகள், பயிற்சி கூடங்களை நடத்தி இருக்கிறோம். அதில் பல நிபுணர்கள், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டு பயிற்சி அளித்திருக்கிறார்கள். அப்படி நடந்த பரீட்சைகளே ஒரு நாள் ஒரு பெரியவர் சொன்னார், ராமாயணத்திற்கும் தர மேலாண்மைக்கும் நிறைய பொருத்தம் இருக்கிறது என்று சொன்னார். எங்களுக்கு ஒன்றும் புரியல முதல்ல. பின்னர் சொன்னார், ராமாயணம் கதை தோன்றியதுக்கு காரணமே தர மேலாண்மை தான் என்று சொன்னார். எல்லாரும் அப்படி ஸ்டேரில் ஃப்ரெண்ட்ல இருந்து வந்து பார்த்தாங்க. அவர் என்ன சொன்னார் என்றால், ராமாயணம் தசரதனுடைய அரண்மனையில் அவருடைய தேரினை பராமரிக்கின்ற பணியாளர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய பணியில் ஒரு சிறு குறைபாடு ஏற்பட்டது. அதனால்தான் ராமாயண கதையை தோன்றியது என்றார். அவர் உண்மையிலேயே சரியாக பராமரித்திருந்தால் அந்த பழுதுபட்ட அச்சாணியை கண்டுபிடித்து மாற்றியிருப்பார்கள். அப்படி மாற்றியிருந்தார் என்றால் தசரதன் செல்லுகின்ற பொழுது தேர் சக்கரம் உருவி வந்திருக்காது. கைகேயிக்கு அந்த தன் விரலை வைத்து அந்த தேர் சக்கரத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. தசரதனுக்கும் கைகேயிக்கு கொடுக்க வேண்டிய அந்த 2 வரங்களுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. ஆக ராமாயணம் கதை தோன்றியது ராமாயணத்திற்கும் தர மேலாண்மைக்கும் மிகுந்த சம்பந்தம் என்று அவர் சொன்னார். அற்புதமான ஒரு செய்தி இது. ஆக அப்படிப்பட்ட செய்தியில் நான் முதலில் கம்பராமாயணத்தில் தர மேலாண்மை என்றுதான் எழுத வேண்டிய நினைத்தேன். ஒரு பாயிண்டாக செய்து கொண்டு வரும்பொழுது 1 மணி நேரத்தில் பாலகாண்டம் மட்டுமே முடிப்பது மிக கடினம் என்று தோன்றியது. அத்தனை செய்திகள் அதனத்தில் பொங்கியிருந்தன. ஆகவேதான் என்னுடைய உரையை பாலகாண்டத்தோடு சுருக்கிக் கொண்டேன். இப்பொழுது முதல் பாடலுக்கு போவோம். பாலகாண்டம் என்பது மொத்தம் 22 படலங்கள் கொண்டது. ஆற்று படலம், நாட்டு படலம் என தொடங்கி பரசுராமர் படலத்திலே முடிகின்றது. அதில் ஆற்று படலத்தில் அந்த சரையு நதியினுடைய சிறப்புகளை எல்லாம் கம்பன் பெரிதாக விவரித்திருக்கிறார். அடுத்து நாட்டு படலத்திலே இந்த கோசல நாட்டில் உள்ள சிறப்பியல்புகள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கு. அவற்றை எல்லாமே அந்த நாடு எவ்வளவு சிறந்த நாடு என்பதற்கு ஒரு உதாரணமாக அந்த நாட்டு படலத்தில் பாடல் அமையும். அந்த நாட்டு படத்தில் இருந்து மொத்தம் ஒரு 4 பாடல்களை நான் இன்று நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன். முதலாவதாக 44வது பாடல். மட்டுமல்ல, இந்த புத்தகம் அனைத்துமே நான் தமிழ் இணைய கல்விக் கழகம் என்ற ஒரு வலைத்தளத்திலே அத்தனை பாடல்களும் இருக்கிறது. கம்பராமாயணம் முழுக்க இருக்கிறது. அதிலிருந்து தான் நான் ஃபுல்லாக படித்தேன். அது எளிசமாக கிடைக்கும், நம்ம எளிசாக பார்த்துக்கலாம். இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இந்த தளத்தில் அதிலிருந்து தான் எடுத்தேன். அதில் 40 இந்த நம்பர் அந்த அதில் கொடுத்துருக்க நம்பர் தான். நாட்டு படலத்தை 46வது பாடல். இது அந்த கிராமப்புறத்தில் நடக்கின்ற ஒரு காட்சியை வர்ணிக்கின்ற ஒரு பாடல். சேல் உண்ட ஒன்கணாரில் திரிகின்ற செங்கால் அன்னம், மால் உண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை, கால் உண்ட சேற்று மேதி கன்று உள்ளி கனப்பை சேர்த்த, பால் உண்டு துயிலப் பச்சை தேரை தாலாட்டும் பண்ணை. அங்கிருக்கின்ற ஒரு வயல்வெளியிலே நடக்கின்ற நிகழ்ச்சியை கம்பன் வர்ணிச்சிருக்கிறார். வயல்வெளிகளில் அன்னப்பறவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கே இருக்கின்ற தாமரை மலர்களில் அந்த அன்னப்பறவைகளின் குஞ்சுகள் இளைப்பாறை கொண்டிருக்கின்றன. அந்த குஞ்சுகளுக்கு
எருமை மாடுகள், காலில் சேற்று சேர்ந்த எருமை மாடுகள் அந்த பக்கம் வரும்பொழுது அதில் பால் சுரக்கின்றது மடுவில். அந்த பாலை குடித்துக் கொண்டு அந்த இளம் பிள்ளைகள் தம் பசியாற்றிக் கொண்டு தேரை, தேரை என்று சொன்னால் தவளை, தவளைகள் பாடுகின்ற அந்த பாட்டை கேட்டு தாளாடி தூங்கிக் கொண்டிருக்கின்றது. இதான் இந்த பாடனுடைய பொருள். ஆனா இந்த பாட்டில் என்ன குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா இந்த பாடலை நம்மளோட கம்ப வாரதி, இலங்கை ஜெயராஜியா அவர்கள் இருக்கிறாரு. அவர் இந்த பாடலுக்கு வேறொரு மாதிரி பொருள் சொல்லுவார். எஸ்பெஷலி இந்த முதல் 2 வரிகளை அவர் வேறு மாதிரி சொல்வார். என்னவென்று கேட்டால், இப்போ பெண்களின் கண் போன்ற செங்கால் அன்னம் சொல்லலாம். அன்னப்பறவை நாம பெண்கள் நடைக்கு தான் சிறந்த நடை, அண்ணன் அன்னம் அன்னம் போல் நடக்கிறான்னு சொல்லுவோம். இதுல பெண்கள் போல நடக்கிறார்னு சொல்கிறாரு. அது சரி, அது எப்படி சரியாகும்? அது மட்டும் இல்லை, திரிகின்ற என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு அவர் ஆடியிருப்பார். அவர் என்ன சொல்றார் என்றால், இந்த அன்னப்பறவைகள் எல்லாம் பெண் அன்னப்பறவைகள். அதில் ஒரு அன்னப்பறவை சொல்லித்தான், ஏன் அவர்கள் அந்த பரப்பிலே இங்கிருந்து திரிகின்ற என்று இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து அங்கும் திரும்ப திரும்ப நடப்பதற்கு பேர் தான் திரிகின்ற என்று சொல்வார்களாம். ஆகவே அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருக்கு. இங்கிருந்து அங்க போகும், அங்கிருந்து இங்கு வரும். எப்போது அந்த வந்தப்பறோட கேட்டார்களா யாரும், ஏன் இப்படி நடக்கிறீர்கள் என்ற போது அவர் சொன்னார்களாம், போன வாரம் அயோத்தியிலிருந்து பெண்கள்லாம் பார்க்க வந்தாங்க இந்த பக்கம். அவங்க நடந்து போறதை பார்த்தா எனக்கே பயம் வந்துருது. நாம தான் நடைக்கு முதலிடம் அன்னம், நம்ம தான் இருந்தோம் இதர் நாள் வரைக்கும். ஆனா அவங்க நடக்கிறத பார்த்தா நமக்கு அந்த பட்டம் நம்ம கைவிட்டு போய்விடுமோ என்ற ஐயம் எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அதனால்தான் நாங்கள் எல்லோரும் தினமும் மாலையில் இது ஒரு நடைப்பயிற்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னதாக சொல்வார். அருமையாக அவர் சொல்லுவார். அவருடைய அந்த உரை யூடியூப்ல இருக்கு, பாருங்க, பாலகாண்டத்தில். சோ அது இந்த செய்தி இருக்கிறது அல்லவா, இதற்குள் ஒரு தரவேளாண்மை செய்தி இருக்கிறது. என்னவென்றால், அதான் சொல்கிறேன், மஞ்சள் போலில் எடுத்திருக்கிற தர அளவில் அளவால் ஒப்பீடு செய்தல், பெஞ்ச் மார்க்கிங் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதாவது ஒரு நிறுவனம் இருக்கிறதை வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய தயாரிப்புகளை எல்லாம் அவருடைய போட்டியாளர்களுடைய தயாரிப்புகளோடு எப்பொழுதும் அவர் ஒப்பீடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். செய்துவிட்டு அதில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இவர் நம்முடைய நிறுவனம் முதல் தரத்தில் இருந்தாலும் கூட இந்த தொழில் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ். ஏன்னு சொன்னால் எந்த நிமிஷமும் 2வது உள்ள நம்மளை ஓவர்டேக் பண்ணி விடுவாங்க. இன்ஃபேக்ட் அது செய்யாதனால தான் சொல்ல போனால் இந்த நோக்கியா கம்பெனிக்குள்ள பற்றிய ரியல் ப்ராப்ளம் வாஸ் தட் தே டிட்ன்ட் அப்டேட். அது அதை அப்போ பெஞ்ச் மார்க்கிங் இஸ் ஒன் ஆஃப் தி குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ். அதை இந்த பாடல் தெரிவிக்கிறது. அது மட்டும் இல்லை, நான் என்னுடைய இளம் வயதில் நான் பட்ட ஒரு அனுபவத்தை சொல்றேன். இதனால் நான் சென்னை ஐஐடியில் படிக்கும் பொழுது எனக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ், சென்னையை சுற்றி உள்ள பல நிறுவனங்களுக்கு நான் எங்களை கூட்டி அழைத்து சென்றிருக்கிறார்கள். அப்போ தென் சென்னையில் உள்ள ஒரு அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு எங்களை அழைத்து சென்றிருந்தார். அங்கே எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஒரு பேக்கிங் ஸ்டேஷன், அந்த நிறுவனம் பேர் பேரை சொன்னாலே கூட உங்களுக்கு தெரியும், பெரிய நிறுவனம். பேக்கிங் செக்ஷனில் போனால் எங்களுக்கு 2 ஆச்சரியம் காத்திருந்தது. மாணவர்களாக எங்களுக்கு 2 ஆச்சரியம். முதல் ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், அங்கே இருந்த வேலை பார்த்த அத்தனை பேரும் பெண்கள். ஆனால் அவர் நமக்கு அந்த கம்பெனியோட பேரை சொன்னாலே ஒரு சினிமா நடிகைகளின் முகம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு விளம்பரம் செய்த கம்பெனி. ஆனால் அங்கே இருந்த பெண்கள்லாம் பார்த்தா சாதாரண கூலி பெண்கள், வேலை பார்த்த பெண்கள், யூனிஃபார்ம் போட்டு இருந்தார்கள். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ட்ராஸ்ட் இருந்தது, ஆச்சரியமாக தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது ஆச்சரியம், R&D லேப் என்று ஒரு அறையை போட்டிருந்தார். அதற்குள்ளே சென்றால் நடுவில் ஒரு கான்ஃபரன்ஸ் டேபிள், அந்த சுவர் அறைகள்லாம் நிறைய எக்யூப்மெண்ட், ஸ்பெக்ட்ரோமீட்டர், அந்த போல ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர், கெமிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அந்த டேபிளோட மேல இருந்த பொருட்கள் தான் பயங்கர ஆச்சரியம். அத்தனையுமே இவருடைய காம்படிட்டர்ஸ்னும் அவர்களுடைய போட்டியாளர்களான ப்ராடக்ட்ஸ், அவரோட தயாரிப்புகள் எல்லாம் அந்த டேபிள் மேலே இருந்தது. இப்போ ஏன் இதை வைத்திருக்கிறேன்னு கேட்டபோது, நாங்கள் இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறோம். அவர்கள் என்னென்ன அவர்களுடைய கிரீமில் என்ன இது காம்போசிஷன், அதை நாங்கள் கண்டுபிடித்து அதில் உள்ள சிறப்புகள் என்ன, நம்மளது என்னன்னு கம்பேர் செய்கிறோம்னு சொன்னார்கள். திஸ் இஸ் கால் பெஞ்ச் மார்க்கிங். ஸோ இந்த டெக்னிக்கை எல்லாரும் இண்டஸ்ட்ரி ஃபாலோ செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு கம்பெனிலையும் ஒரு சாட்சி இருக்கிறது என்றுதான் இந்த பாடலை முதலாவதாக வைத்து. சரி, இனி அடுத்த பாடலுக்கு போ. அடுத்த ஸ்லைட் சார். இதுவும் நாட்டு படலத்தில் வருகின்ற பாடல் தான்.
சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். இது கிராமத்தில் இருக்கின்ற ஒரு வீடுகள் அங்கே எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்பதை விவரிக்கின்ற பாடல். முட்டில் அட்டில் ஒழுங்குகிற வாக்கிய நெடுமுலை கழிநீர் நெடுநீர் தம்தான் பட்டமன் கமுகு ஓங்கி படப்பை போய் நட்டை செந்நெல்லி நாறு வளர்க்குமே. அதனால வீட்டிலே இருக்கிற அடுக்குளையில் இருந்து வருகின்ற கழிநீர் வாய்க்கால் வழியாக சென்று கமுகு தோப்பின் வழியாக போய் அருகில் இருக்கின்ற வயல் வயலில் போய் சென்று அங்கிருந்த வயல் நாற்றுகளை வளர்க்கின்றது என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். இது என்ன இதோட உதாரணம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பஸ்வேர்ட் சொல்றோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான், வளம் வளர்ச்சி, வள மேலாண்மை. இதற்கு இது ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக திகழ்கிறது. கம்மன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், நம்முடைய நீர் வளங்கள், பிற எனர்ஜி, இவற்றெல்லாம் செய்ய வேண்டும் நம்ம எல்லாரும் செய்யறோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த பேசிக் கான்செப்ட்ஸ். அதை இந்த பாடல் நினைவுறுத்துவதாக அமைந்துள்ளது. இது இருந்து இரண்டாவது பாடல். அடுத்த லைட் சார். மூன்றாவதாக அதுவும் நாட்டு படலத்திலிருந்தான். 70வது பாடலும் 84வது பாடலும். இந்த ரெண்டையும் நான் ஒரே மாதிரி இருப்பதாக சேர்த்துட்டு இருக்கிறேன். குற்றம் இல்லை ஓர் குற்றம் இல்லாமையால், அது அங்கு எந்த குற்றமும் நடக்காதனால எமனுக்கு அங்கு வேலை இல்லை என்பது அந்த பொருள். எமனுக்கு வேலை இல்லை பொருளோடு எப்படி என்று சொன்னால், இயற்கை மரணம் தவிர அகால மரணம் அங்கே நடைபெறவில்லை என்று பொருள் வந்தது அந்த நாட்டிலே. சீற்றம் இல்லை தம் சிந்தையின் செல்வியா, அங்கிருப்போர் மனிதர்களுடைய சிந்தை மிகவும் சிறந்தா இருப்பதால் அவர்களுடைய கோபம் இல்லை. அங்கே ஆற்றல் நல்லறம் அல்லது இல்லாமையா, நல்லறமும் திறமையும் அவர்களுக்கு திறமையின்மையும் அவர்களுக்கு இல்லாமையால் ஏற்றம் மட்டுமே அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இழிதகவை என்று சொல்லக்கூடிய கீழ்மை அந்த சமூகத்தில் இல்லை. இது ஒரு பாடல். அடுத்த 84வது பாடல், வன்மை இல்லை ஓர் அருமை இல்லை. அது அருமையான பாடல். வறுமை இல்லை, அங்கே வறியவர்களே இல்லை. எனவே வன்மை என்று சொன்னால் கொடை என்ற அர்த்தம். மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கூட இல்லை அந்த நாட்டிலே. அவ்வளவு சிறந்த செழிப்பான நாடு என்று வர்ணிக்கிறார் கம்பர். திண்மை இல்லை நேர் சேருனர் இல்லையா. நேர் சேருனர் சண்டையே நடக்கிறது இல்லை யாருக்குமே. அப்போ வலிமையை வைத்துக் கொண்டு என்ன பிரயோஜனம்? எப்படி காட்ட முடியும்? ஒருவர் திண்மை இருந்தாலும் அதை காட்டவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அடுத்தடி இன்னும் அருமை, உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையா, யாருமே பொய் சொல்லவில்லை. அப்படி என்றால் அங்கே உண்மையின் பெருமையும் தெரிந்து கொள்வதற்கு வழி இல்லை என்று அர்த்தம். எப்படின்னா, நிழலின் அருமை வெயிலில் தெரியும் சொல்றோம். வெயிலே அடிக்கவில்லை என்று சொன்னால் நிழலின் அருமை எப்படி தெரியும்? அதுபோல உள்ள உண்மை. வெண்மை இல்லை பல கேள்வி மேவலா, அங்கிருப்பவர்கள் கேள்வி ஞானம் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே வெண்மை என்று சொல்லக்கூடிய அறியாமை அந்த சமூகத்தில் இல்லை என்று கம்பர் வர்ணிக்கிறார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தரைமனாமை குற்றம், ஜீரோ டிஃபெக்ட். இன்னைக்கு நம்ம ஜீரோ டிஃபெக்ட் ப்ரோக்ராம் சொல்றோம், அப்சல்யூட் குவாலிட்டி ப்ரோக்ராம் சொல்றோம். எல்லாமே இதைத்தான் குறிக்கின்றன. முழுமையான தரம், எங்கு நோக்கிலும் தரமா இருக்க வேண்டும். அப்சல்யூட் குவாலிட்டியோட பிரின்சிபிள். ஜீரோ டிஃபெக்ட், நம்ம ப்ராடக்ட்ல எந்த டிஃபெக்ட் இருக்கக்கூடாது, குற்றம் குறை இல்லாமல். அதான் குற்றம் இல்லாமல் இருக்கிற ஒரு செய்தி சொல்கிறார். ஸோ இது ஒரு அருமையான சிந்தனை. கம்பன் இதுக்கு பொருத்தமாக வருகிறது என்பது என்னுடைய. அடுத்து 4வதாக, பழையர்தம் மனையென பழம் நரை நுகரும், உழவர்தம் மனையென உழுதொழில் புரியும், மழவர்தம் மனையென மன ஒலி இசையின், கிழவர்தம் மனையென கிளைவையில் வளையாழ. இந்த பாடல் என்ன சொல்லிங்கன்னா, பழங்கல் விற்பவருடைய வீட்டிலே, கல் இருப்பவன் வீட்டிலே பழங்கள் இருக்கு. அந்த கல்லை குடிக்கின்ற உழவர்கள் வீட்டிலே உழுதொழில் புரிகின்ற கருவிகள் இருக்கும். அந்த உழவன் வீட்டில் இருக்கின்ற இளைஞர்களின் திருமணத்திற்கு சில வாணர்கள் இசை இழைக்கிறார்கள். அவர்கள் வீட்டிலே அந்த இசை கருவிகள் இருக்கும். இதான் இந்த படம் பொருள். இந்த பொருள் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாமெல்லாம் கொலாபரேஷன் என்ற ஒரு வார்த்தை, ஒரு பஸ்வேர்ட் எல்லா இடத்தும் வருகிறது. அது ஆராய்ச்சினாலும் சரி. இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டாலும் கூட யாருமே எல்லாருக்கும் எல்லாம் செய்ய முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன். இப்போ கொலாபரேஷன், ஒத்துழைப்பு, ஒத்தரை சார்ந்து வாழ்ந்தால்தான் நம்மளால் முன்னேற முடியும். விண்வெளி ஆராய்ச்சி துறை கொடுத்தா விட 2-3 நாடுகள் சேர்ந்துதான் இனி ஒரு டீப் ஸ்பேஸ் மிஷன்ஸ் எல்லாம் உண்டாக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஒன்று பொருளாதாரம் மட்டுமல்ல, ஒருத்தருடைய
ஒரு ஒரு நாட்டிலும் ஒரு சிறப்பியல்புகள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது கொலாபரேஷன் முதல்ல பாசிபிள் என்பது இன்றைய ஒரு சிந்தனை. ஸோ இது இந்த பாடலிலே அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறார். அந்த காலத்திலே கோசல நாட்டிலே மக்கள் ஒருவர் ஒருவர் சார்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் ப்ரொமோட் பண்ணி வாழ்ந்திருக்கிறார்கள் என்ப விஷயம் இதிலே தெரிகிறது. அடுத்த பாடல். இது இப்பொழுது நகர பாடலத்துக்கு வருகிறோம். இதில் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான். இது நகர பாடத்திலே அயோத்தி நகரின் சிறப்பியல்புகளை கம்பன் வர்ணிச்சிருக்கிறார். அதில் ஒரே ஒரு பாடலை காட்டுகிறேன். அதில் அருமையான பாடல் 100வது பாடலாக வருகிறது. நால்வகை சதுரம் விதுமுறை நாட்டி நனிதவ உயர்ந்தன பனிதோய் மால்வரை குலத்து யாவையும் இல்லை ஆதலால் ஓமை மற்றில்லை நூல்வரை தொடர்ந்து பயத்தோடும் பழகி நுணங்கிய நுவலரும் உணர்வே போல் வகைத்தல்லால் ஓய்வினோடு உயர்ந்தது என்னலாம் பொன்மதில் நிலையே. அந்த அயோத்தி மாநகரில் உள்ள அந்த நெடும் சுவரை வர்ணிக்கிறார் கம்பர். அப்படி என்றால் அந்த சுவர்கள் எல்லாம் விதிமுறைகளின்படி கட்டப்பட்டிருக்கின்றன என்பது ஒரு வார்த்தை. அதுதான் குவாலிட்டி. அதுக்கு அடுத்த வரிகளும் நல்ல அருமையான அற்புதமான வரிகள். அந்த மதில் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதை குறித்து மலை போல் உயர்ந்திருக்கிறது என்று சொல்வதற்கு அவருக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் மலை சதுரமா இல்லையா, அதுக்கு உயரத்துக்கு கம்மன் எப்ப அற்புதமான ஒரு உவமை சொல்கிறார் பாருங்க. நூல் வரை தொடர்ந்து பயத்தோடும் பழகி நுணங்கிய நுவலரும் உணர்வே. அறநூல்களை வரை என்ற எல்லை வரை படித்து அதை கற்க கசடர கற்பவை கற்ற நிற்க அதற்கு தகைன்பது அதுபோல பழகி வருகின்றவர் கிடைக்கின்ற ஒரு மெய்யுணர்வு இருக்கின்றதே, அந்த உணர்வு எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு உயர்ந்தது இந்த மதில்கள் என்று ஒரு உயர்வின வறட்சியிலே இந்த பாடலை எழுதியிருக்கிறார் கம்பர். இப்ப இந்த பாடலை நான் இந்த பாடல் சொல்லுகின்ற தரமேலாண்மை செய்தி என்னவென்று சொன்னால் தரநிலைகள் பயன்பாடு, யூஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். இன்றைக்கு நாம் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸ்டாண்டர்ட்ஸ் பிஏஎஸ் இந்தியாவில் சொல்லணும், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, பிஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, ஏஎஸ்எம்இ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. எந்த பொருளை தயாரித்தாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் வழி தயாரித்தால் தான் அதில் உள்ள குழப்பங்கள்லாம் தீரும். கமர்ஷியலாகவும் இட் இஸ் குட், ஈஸியாக எழுதிடலாம். ஸ்பெசிஃபிகேஷன் எழுதும்போது அந்த ஸ்டாண்டர்ட் போய் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். ஸோ அந்த யூஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது அந்த காலத்திலே இருந்திருக்கிறது என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது. சரி, இனி அடுத்த பாடலுக்கு போவோம். அதற்கு முன்பார் இப்பொழுது நகர பாடல். அதற்கு அடுத்தபடியாக அரசியல் படலத்திலே தசரதனுடைய பெருமைகளை சொல்லுகிறார். அதற்கு அடுத்தாக திருவோதார படத்திலே ராமபிரான் பிறப்பு, ராமபிரானை 4 பேரும் பிறக்கிறது, இந்த கழைக்கோட்டு ஆசானை குளிப்பிடுகிறது, அந்த பாடல்கள் எல்லாம் வருகின்றன. அதன் பிறகு வசிஷ்டர் அவர்களுக்கு முதல் பாடம் எடுக்கிறார். பின்னர் கையடை படலத்திலே விஸ்வாமித்திரர் உன் கரிய திருமகன்கள் 2 ஒருவரை எனக்கு தாய் என்று கேட்கிறார். ராமரை அனுப்புகிறார். ராமரும் செல்வரும் எல்லாரும் நமக்கு தெரிந்த கதை தான். ராமனும் லட்சுமணன் அவரோடு செல்கிறார்கள். பின்னர் முதலில் தாடகை வதை படம் நடக்கிறது. தாடகையை ராமபிரான் ஒரே அம்பில் செய்து தாடகையை வதம் செய்கிறார். தாடகை வதத்தில் பின்னர் வேலி படலம் வேறு. அதாவது உங்களுக்கே தெரியும், விஸ்வாமித்திரர் யாகம் செய்கின்ற பொழுது அரக்கர்கள் அவரை தடுக்கிறார்கள். அவர் அரக்கர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் ராமலட்சுமணனை அவர் கூட்டு செல்கிறார். இப்பொழுது வேலி படலத்திலே அந்த யாகத்தை பற்றி, யாகம் நடக்கும் பொழுது நிகழ்ச்சிகளை பற்றிய விவரணங்கள் இருக்கின்றன. இந்த வேலி தொடக்கத்துக்கு முன்னால விஸ்வாமித்திரர் சொல்றார், நீங்கள் உங்களுடைய படைக்கலங்கள்லாம் கொடுத்து நீங்கள் 2 பேரும் வெளியே சென்று இந்த பர்ணசாலையை நீங்கள் காக்க வேண்டும் என்று சொல்றார். அதற்கான பாடல் எண்ணுதற்கு ஆக்க அரிது 2-3 நாள் விண்ணவர்க்கு ஆக்கிய முனிவன் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையில் காத்தனர். ராமரும் லட்சுமணரும் அந்த முனிவருடைய வேள்வியை கண்ணை இமை காக்கின்றது போல காத்தார்கள் என்று கமன் எழுதினார். இந்த கண்ணினை இமை போல் காக்கிறார் என்பதற்கு பலரும் பல மணிக்கூர் உன்னியாசர்கள் எல்லாம் பேசுவார்கள். எப்படின்னு சொன்னால் கண்ணின் இமை ஒன்று பெரிதா இருக்கும், இன்னொன்று சின்னதா இருக்கும். அதுபோல ராமனும் வயதில் மூத்தவன் இளையவன் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல கண்ணை மூடுகின்ற போது பாருங்கள், கண் கீழிமை அசையாதிருக்கு, மேலிமைதான் நிறைய அசையும். அதுபோல ராமர் அந்த பர்ணசாலையை சுற்றி பாதுகாத்தார். லட்சுமணன் வாதில் நின்று பாதுகாத்தார்.
இப்படி பல வியாக்கியானங்கள் சொல்வார்கள் அது. இவர்கள் இருவரும் 6 நாட்கள் தொடர்ந்து இந்த பர்ணசாலையை காத்தார்கள். எந்த அரக்கர்கள் யாரும் வரவில்லை. வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, யாரும் வரமாட்டாங்க, இவங்களை பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்படி நடந்தது. அந்த நேரத்திலே 6 நாள் கஞ்சவுடன் ராமருக்கு சற்று ஒரு சலிப்பு வந்து விட்டது. என்ன இது, இவர் புலி வருது புலி வருதுன்னு சொல்லி நம்மளை கூட்டிட்டு வந்து கடைசியில் பார்த்தா ஒரு எலி கூட வரல, என்ன சார் அப்படின்னு கேட்கிறார். அதான் அந்த பாடல். காத்தனர் திரிகின்ற காளை வீரரில் மூத்தவன் முழுது உணர் முனிவை முன்னினி தீத்துழை ஏற்றுவர் என்ற தீயவர் ஏத்த அறம் குணத்தினாய் வருவது என்று என்னைக்கு வருவார் சார் அவர் அப்படின்னு போய் விஸ்வாமித்திரோட போய் ராமபிரான் கேட்கிறார். அதற்கு விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறார் பாருங்கள். வார்த்தை மாறு உரைத்திலன் முனிவன் மௌனியாய். ஒண்ணுமே சொல்லவில்லை, அப்படியே பார்த்துட்டு அப்படியே பேசாம இருக்கிறார் கொஞ்ச நேரம். அதை பார்த்துட்டு போர் தொழில் புரியும் குமரனும் தொழுது உடனே வணங்கிட்டு அவர் போயிடுறார் ராமபிரான். பார்த்தனன் விசும்பினை பருவ மேகம், இதை கண்டவுடன் மேகம் போல் அந்த அரக்கர்கள் எல்லாரும் வர தொடங்கி விட்டார்கள். இதான் இந்த பாடல். இப்போ அந்த மௌனம் என்ன சொல்லுகிறது ஒரு டெக்னிக் ட்ரிக் இருக்கு. இப்ப நிறைய விஷயங்களை நம்ம மௌனமாவே கம்யூனிகேட் பண்ணிடலாம். அந்த மௌனத்துக்குள்ளே ஒரு தர மேலாண்மை செய்தி ஒளிந்திருக்கிறது என்பதுதான் நான் சொல்ல வருவது. அதற்கு முன்னால் அப்பொழுது அவரோட இருக்கட்டும், தர மேலாண்மை பற்றி சற்று சிந்திக்கலாம். இப்போ ISO 9000 சர்டிஃபிகேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்றோம். நம்ம ரிஸ்க் இடர் மேலாண்மை அப்படின்னா என்னன்னு ஜஸ்ட் கொஞ்சம் விளக்கிறேன். ஒரு பொருளை தயாரிக்கிறோம்னு சொன்னால் நம்ம அந்த பொருள் தயாரிப்பதற்கு உண்டான என்னெல்லாம் சவால்கள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை நம்ம முதல்ல எழுதி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்போ பவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவர் ஃபெயிலியர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பவர் ஃபெயிலியர் வராமல் இருக்க என்ன செய்யணும் எல்லாம் அதில் எழுதி வைக்கணும். லைக் ஒரு DG சென்டர் வைக்கணும், ஒன்று வைக்கணுமா 2 வைக்கணுமா, எப்படி பண்ணணும்னு யூ ஹேவ் டு ஹேவ் எ பிளான். அதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதே போல் ஃபயர் வர்றதுக்கு இப்போ ஃபயர் வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது, ஃபயர் எக்ஸாம். அப்போ எப்படி ஃபயர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஒரு ஃபயர் வந்துட்டா எப்படி மக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், பின்ன இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ்லாம் வைக்கணும். அந்த போல் பில்டிங் கட்டுறதே ஃபயர் ப்ரொடெக்ஷனோடு கட்டணும். இந்த போல் நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு. இதையெல்லாம் முதல்ல பிளான் பண்ணி அதை ஒரு மேனேஜ்மெண்ட்டாக எழுத வேண்டும். மாத்திரமில்லை, ISO ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்றதுன்னா, இந்த ரிஸ்க் வந்து என்னெல்லாம் சவால்கள் நம்ம எழுதி வைத்திருக்கிறோமோ அந்த சவால்கள் எல்லாம் அவ்வப்போது ரிவ்யூ செய்யணும். ஒரு 3 மாதம் இருக்கோ 6 மாதம் இருக்கோ இது நடந்திருக்கிறதா, அப்படி நடந்தது இருந்தால் எப்படி நாம் சமாளித்தோம் அதை என்பதை பற்றி ரிப்போர்ட் கொடுக்கணும்னு அவர்களுக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் நிறைய விஷயங்கள் நம்ம ரெகுலராக நார்மல் லைஃப்பில் நடக்காது. அப்போ இது எழுதுறவர்கள் என்ன சொல்லுவாங்க, சும்மா சார் டிக் படி நில் எழுதி சைன் பண்ணிட்டு சலிப்பு வந்து விடும் அதில் அவர்களுக்கு. ஆனால் அது வந்து சலிப்பெடுக்கிற இடம் அல்ல, சந்தோஷப்பட வேண்டிய இடமா இருக்கும். அதை நம்ம உணர வேண்டும். அதான் இதில் இந்த விஸ்வாமித்திரன் மௌனம் தான் சொல்றது. இப்போ ஒரு ஒரு ஃபயர் ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுங்க, அங்கே நிறைய வீரர்கள் இருக்கிறாங்க. ஃபயர் ஸ்டேஷன்ஸில் வந்து எப்படி ஆகும், ஒரு வருஷம் தோறும் அவருக்கு ஆனுவல் ரிப்போர்ட் கொடுக்கணும். நாங்கள் எத்தனை ஃபயர் பைப்பிங் செய்தோம், 15 செய்தோம், 20 செய்தோம், 20 பில்டிங் நடத்தோம், இப்போ மேஜர் ஃபயர் மைனர் ஃபயர். ஒரு வருடம் ஃபயர் கூப்பிடவே இல்லை, மணி அடிக்கவே இல்லை, வச்சுருக்கணும். எப்படி ரிப்போர்ட் எழுதும் போது அவனுக்கு பயமாக வேலையே இல்லையா அப்படின்னு தோணும் இல்லையா. ஆனால் உண்மையிலே பார்த்தா அவன் தே ஷுட் பி ஹாப்பி இல்லையா, சந்தோஷப்படணும். அந்த நாட்டு அந்த 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 சுற்று வட்டாரத்திலே ஃபயரே நடக்கலை ஒரு வருஷமா, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லையா, சங்கடப்பட வேண்டிய விஷயம் அல்ல, சலிப்பு கொள்ள வேண்டிய விஷயம் அல்ல. முனிவர் விஸ்வாமித்திரர் அதான் மௌனத்தின் மூலமாக அதை இந்த மெசேஜ் தான் கன்வே பண்றார். ராமன், நீ வந்து நம்முடைய முக்கியமான குறிக்கோள் என்ன, யாகத்தை நல்லபடியாக நடத்தணும். அரக்கர்கள் வரலன்னா நீ சந்தோஷப்படணும், நீ என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க அதுக்கு அவடி என்று சொல்றதாக சொல்லிடுறது. அதான் இந்த மௌனத்தினுடைய இது வந்து மௌனத்தினுடைய ஒரு அடையாளம் தான். அப்போ அது வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ற கான்செப்டை சொல்கிறது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, அடுத்த ஸ்லைட். தொடர்ச்சியாக உடனே லக்ஷ்மணன் உடனே இந்த அரக்கர்கள் வந்த உடனே என்ன செய்கிறார் என்றால், வில்லை நோக்கி அரசர்களை கொல்வதற்காக உடனே அம்பை எடுத்து விடுகிறான். ஆண்டனர் இனி காண்டி ஈண்டவர் துண்டம் விழுவன், அவர் துண்டு துண்டு ஆக்கி போடுறேன் பார் அப்படின்னு சொல்லி அம்பு தூக்கிறார். அதே சமயம் ராமர் என்ன செய்கிறார் என்றால், தூமவேல் அரக்கரதம் நிமனமும் சோரியும் ஓமனும் கனல் இடை உகும் என்று உன்னி தாமரை கண்ணனும் சரங்களோடு ஓமுகை இருக்கை ஓர் கூடமாக்கினான். அரக்கர் அந்த அம்புகளை கொண்டே முதலா என்ன சொல்றார், முதல் அம்பை கொண்டே அந்த
இந்த பர்ணசாலை ஒரு ஓப்பன் ஏர் தேட்டர் மாதிரி இருக்கு. அதுக்கு மேலே வந்து அந்த அம்புகளாலேயே ஒரு கூடம் அமைத்து அந்த அரக்கர்களுடைய சதையும் ரத்தமும் அந்த யாகத்திலே விழுந்து யாகம் நின்று விடக்கூடாது என்ற எண்ணத்திலே அப்படியே செய்கிறான். அதற்கு பின்னர் போரிடுகிறார்கள். அவர் பிறந்த அரக்கர்கள் எல்லாம் தாடகையினுடைய புதல்வன் சுபாகுவும் மாரீசனும். சுபாகு இறந்து போகிறான். மாரீசன் வந்து தள்ளி போய் கடல்லவே விழுந்து விடுகிறான். அந்த அளவு எல்லாரையும் விரட்டி விடுகிறார்கள். யாகம் நல்லபடியாக நடக்கிறது. விஸ்வாமித்திரர் மிகவும் மகிழ்கிறார். ராமருடைய அந்த ஒருவர் எப்படி இவர் எங்கே இதெல்லாம் படித்தான் இதுவல்ல என்று ஆச்சரியப்படுகிறார் விஸ்வாமித்திரர். சரி, இந்த செயலிலையும் ஒரு ஒரு சரி குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கிறது. என்ன என்றால் கரெக்டிவ் ஆக்ஷன், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் சொல்லுவார்கள். குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சற்று ட்ரிக்கியா இருக்கு. தமிழில் நான் அதை எப்படி படித்தேன்னா, தப்பினை தடுத்தல், தவறினை தவிர்த்தல். தப்பு தவறு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உண்டு தமிழிலே. முதலே ஒரு பிழையை நாம் செய்தோம் என்று சொன்னால் அது தவறு. இரண்டாவது தடவையில் செய்தால் அது தப்பு. இது தமிழில் தவறினால் கண்டிக்க வேண்டும், தப்பினால் தண்டிக்க வேண்டும் என்று ஒரு சொல் இருக்கிறதோ அதுபோல. அப்போ தவறினை தவிர்த்தல், ஒரு தவறு ஒரு பிழை வரும் நிகழ்வதற்கு முன்பே அதை தடுத்து விட வேண்டும். அதுதான் தவறினை தடுத்தல். தப்பினை தடுத்தல்னா ஒரு முறை நடந்து விட்டது, அதன் பின் மீண்டும் வராமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்பது கரெக்டிவ் ஆக்ஷன். இப்போ திங்க் பண்ணி பாருங்க, இந்த வேலி படலத்திலே கரெக்டிவ் ஆக்ஷன், பிரிவென்டிவ் ஆக்ஷன், தப்பினை தவிர்த்தால் தவறினை தவிர்த்தல் இரண்டிற்குமே உதாரணங்கள் இருக்கின்றன. ஜஸ்ட் யோசித்து பாருங்கள். முதலாவது பிரிவென்டிவ் ஆக்ஷன், ராமபிரான் செய்தார் இல்லையா, அது ஒரு தவறினை தவிர்த்தல், அது ஒரு பிரிவென்டிவ் ஆக்ஷன். ஏனென்றால் இவர்கள் அறக்கரை கொன்று போட்டிருந்தாலும் கூட அவர்களுடைய ரத்தமும் சதையும் அந்த யாக குண்டத்திலே விழுந்திருந்தால் யாகம் நின்று போய்விடும். அதை உணர்ந்து கொண்டு அது நடப்பதற்கு முன்பாகவே அந்த கூடாரத்தை அமைத்ததற்காக அது வந்து ஒரு பிரிவென்டிவ் ஆக்ஷன், தவறினை தவிர்த்தல். சரி, இப்போ தப்பினை தடுத்தல் என்பது யாருடைய ஆக்ஷன் தான் பார்த்தா விஸ்வாமித்திரருடைய ஆக்ஷன். விஸ்வாமித்திரர் முதல் யாகம் செய்கிறார், அரக்கர்கள் வந்து அதை தடுக்கிறார்கள். உடனே இவர் என்ன செய்கிறார், நேரே போய் 2 வீரர்களை கூட்டிக் கொண்டு வரேன் என்று சொல்கிறார். அந்த செயல் இருக்கிறதே அது வந்து தப்பினை தடுத்தல் எந்த கேட்டகரியில் வருது. இப்படி சில நுணுக்கமான நுட்பமான தர மேலாண்மை செய்த சிந்தனைகளை புராண கதைகளோடு நாம இப்படி சேர்த்து படிக்கும் பொழுது அந்த செய்தி மிக நன்றாக நம்மை வந்து சேர்ந்துவிடும், மறக்க மாட்டோம் பின்னாலேயும். அதான் அதனுடைய பலன் என்று கூறி அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இதன் பின்னர் அகலியை சாபம் விலகல் காட்டுகின்றார். நடக்கிறது. கைவண்ணம் அங்கு அன்று கண்டேன், கால் வண்ணம் இன்று கண்டேன் என்று விஸ்வாமித்திரர் சொல்லுகின்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது அகலிகை படலத்திலே. அதன் தொடர்ந்து இவர்கள் மிதிலை நகருக்கு சென்றுகிறார்கள். விஸ்வாமித்திரரும் ராமலட்சுமணரும் மிதிலை நகருக்குள்ளே செல்கிறார்கள். அங்கேதான் அப்பொழுதுதான் ஆண்டலை நோக்கினாள் அவளை நோக்கினாள் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அன்று இரவு ஜனகமரார் சென்று ஜனகருடைய அரண்மனையை தங்குகிறார்கள். அந்த செய்தியை கேட்டு ஜனகருடைய பிரதான புரோகிதன் சனாதன முனிவர், அவர் யார் என்று சொன்னால் அகலிகைக்கும் கௌதம முனிவருக்கும் பிறந்த மகனாக பிறந்தவர். அவர் விஸ்வாமித்திரை சந்திப்பதற்காக வந்து பார்க்க வருகிறார். பார்த்த உடனே அவர் விஸ்வாமித்திரர் தன்னுடைய ராம லட்சுமணர்களுடைய பற்றி அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அப்பொழுது அப்படி சொல்லும்போது சொல்கிறார், உன் தாயாருக்கு சாப விமோசம் கொடுத்தவரே இந்த பையன் தான் என்று அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அதனால் மகிழ்ச்சி அடைந்த சதானந்தர் அவர் பங்கிற்கு ராமலட்சுமணரிடம் விஸ்வாமித்திரருடைய பூர்வீக கதையை சொல்லுகிறார். அப்படிதான் கம்பராமாயணத்தில் வருகிறது. அந்த விஸ்வாமித்திரருடைய பூர்வாங்க கதையிலே எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். அதிலும் ஒரு தரமேலாண்மை செய்தி இருக்கிறது. என்னென்றால், உங்களுக்கு தெரியும், விஸ்வாமித்திரர் ஒரு கௌசிகன் என்ற ஒரு மன்னன். அவன் வேட்டையாடி சென்று வரும்பொழுது வசிஷ்டருடைய அரண்மனை வசிஷ்டருடைய பர்ணசாலைக்கு வீட்டுக்கு சென்று எனக்கு சாப்பாடு வேணும் என்று கேட்கிறான். இன்னைக்குன்னா நம்ம ஸ்விக்கியில் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கி வந்துடலாம். ஆனா அன்னைக்கு முடியாது. வசிஷ்டருடைய துணைவியார் அருந்ததியமா பார்க்கறா, ஒண்ணுமே இல்லை. அப்போ உடனே வசிஷ்டர் சொல்றா, அவர்கிட்ட இருந்த காமதேனு விட எனக்கு ஒரு சாப்பாடு வேணும். உடனே அது ஒரு சாப்பாடு சுமந்து கொடுக்கிறது. கௌசிகன் பார்த்துட்டு, பரவாயில்லையே, நல்லா இருக்கே அப்படின்ட்டு. சரி, உடனே கௌசிகனோடு சொல்கிறான், நான் மட்டும் வரல, என் கூட நிறைய பேர் வந்திருக்கா,
அவங்களுக்கும் சாப்பாடு போடுவீங்களா அப்படின்னு கேட்கணும். அதனால நான் போட்டு விடலாங்கிறேன். அவங்களும் ஒரு 40 50 பேர் வராங்க. உடனே வேற காமதேனுட்ட கேட்குறாரு அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். உடனே சாப்பாடு அவங்களும் சாப்பாடு வந்துடும். எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. அவங்க களைப்பா வந்திருக்காங்க, தூங்கிறாங்க. கௌசிகன் படுத்துன்னு தூங்கும்போது நினைக்கிறான், இந்த பசு நம்மளோட கையில் இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும். அவர் சூட்டி கொண்டு போறான், நாட்டு மக்களுக்கு நல்ல செய்யலாமே என்ற அபிப்பிராயத்தான் சொல்லிடுறார். இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் போல அல்ல கௌசிகன். நாட்டு மக்களுக்கு நிறைய நல்லது செய்ய முடியுமே, இதை நம்ம இளைஞர் நல்லா இருக்குமே என்று சொல்லி அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்து வசிஷ்டரிடம் கேட்கிறா, எனக்கு அந்த அந்த பசுவை எனக்கு தருவீர்களா. வசிஷ்டருக்கு கொடுக்கறதுக்கு ஆக்சுவலி இஷ்டம் இல்லை. ஆனா அரசன் கேட்கிறான், கொடுக்காம இருக்கவும் முடியாது. அப்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, பசுவை தானம் கொடுப்பது அரசன் தான் முனிவருக்கு கொடுக்க வேண்டும், முனிவர் கொடுப்பது சரியில்லை. அதனால் நீ ஒன்று செய், நான் நீ கேட்கிறாய், காமதேனு உன்னோடு வருது என்று சொன்னால் எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லிவிடுகிறார். உடனே கௌசிகனும் காமதேனுவை அழைக்கிறார். ஆனால் காமதேனுக்கு வசிஷ்டருடைய எண்ணம் அதுக்கு தெரிந்து விடுகிறது. அதனால காமதேனு போக மாட்டேன். இவன் அதோட சண்டை போட்டு பார்க்கிறான், வர மாட்டேங்கிறது. காமதேனுடைய படைகள் உருவாகிறது. இவனுடைய படைகள் அத்தனை அழைத்து விடுகிறான். இது தெரிந்து இது நேரம் இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி வசிஷ்டர் பண்ணால் வீட்டுக்கு போகிறான். அவருடைய குமாரர்கள் அனுப்புகிறான், அதை சண்டை போட்டு அதை கொண்டு வர. அவர்களையும் இறந்து விடுகிறார்கள். பின்னர் ருத்ரர் படை 100 பேரை அனுப்புகிறான். ருத்ரரிடம் வேண்டி படை அனுப்பி அனுப்புகிறான். அப்பொழுது அவர்களும் தோற்று போகிறார்கள். ஜனகனுடைய படையிலும் தோற்று போகிறார்கள். இந்த இடத்திலே கௌசிகன் ஒரு விஷயம் செய்கிறான். அதான் இந்த பாடல் 667வது பாடல். கண்டனன் அரசன் காணா கலைமறை முனிவர் கல்லால் திந்திரல் வலியும் பேசும் உடையனர் சீர்து என்றால் மண்டலம் முழுதும் காக்கும் மொயம்பொரு வலியன்று என்னா பொண்டவம் புரிய எண்ணி கும்பர்கோன் திசையை உற்றார். உடனே யோசித்து பார்க்கலாம், ஏன் நமக்கு தோல்வி வருகிறது என்று கௌசிகன் சிந்திக்க தொடங்கினார். அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகிறது, ஒரு அரசனால் ஒரு வேதம் படித்த ஒரு முனிவரை தோற்கடிப்பது கடினம். நாமும் வேதம் தெரிந்தால் மாத்திரமே ஒரு முனிவரை தோற்க முடியும் என்ற முடிவுக்கு அவர் வருகிறார். பின்னர் இந்திரனை நோக்கி தவம் செய்து அதுக்கு கதையில எல்லாம் வருகிறது. திலோத்தமை வருகிறாள், தவறத்தை நடத்துகிறாள், திருசங்கோட கதையெல்லாம் வருகிறது. இதையெல்லாம் சொல்லி இப்படிப்பட்டவர் உனக்கு குருவாக கிடைத்திருக்கிற விஸ்வாமித்திரர் என்று சனாதன முனிவர் ராமலட்சுமணன் சொல்லுகிறதாக கதை போகிறது. இந்த ஃபெயிலியர் அனாலிசிஸ் சொல்லுகிறார் இல்லையா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். நம்ம தோற்று போகணும், ஏன் தோற்றம், அதன காரணம் என்ன? காரணம் நோய் நாடி, நோய் முதல் நாடி அதை திடிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செயல்னு சொல்லிடுவாங்க. அது ஃபெயிலியருக்கும் பொறுப்பு, மருந்துக்கு மட்டும் அல்ல. என்ன காரணம், எதனால் நடந்தது, இதனுக்கு அதற்கான தீர்வு என்ன என்பதை கண்டுபிடித்தது. அது கௌசிகன் செய்திருக்கிறார் அந்த காலத்தில். அதனாலதான் அவர் பிரம்ம ரிஷி என்ற பட்டம் கூட அவருக்கு கிடைத்ததுக்கு காரணம் அவர் ஃபெயிலியர் அனாலிசிஸ் செய்து கொண்டதான். ஆக அந்த ஃபெயிலியர் அனாலிசிஸ் என்ற கான்செப்ட் இந்த இடத்தில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்கிறேன். அடுத்ததாக வரைகாட்சி படலத்திலே இப்பொழுது அதன் பின்னர் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நாம் சில நேரம் இல்லாத சிலவில்லை, குலமுறை கலத்து படலம் கார்முக படலத்திலே அந்த வில் ஒடிக்கிற நிகழ்ச்சி நடக்கிறது. பின்னர் ஜனகனுடைய தூதுவர்கள் அயோத்தி சென்று தசரதை அழைத்து விடுகிறார்கள். அவர்கள் வருகின்ற சமயத்திலே 4 படலங்களிலே தசரதரும் அவருடைய பரிவாரங்களும் அயோத்தியிலிருந்து மிதிலைக்கு வருகின்ற நிகழ்ச்சி நடக்கிறது. டிஸ்கிரைப் பண்ண நிறைய பாடல்கள், வரைக்காட்சி படலம், பூக்கொய் படலம், நீர் விளையாட்டு படலம், உண்டாட்டு படலம். இது படிக்கும்பொழுது என்ன, முதலில் படிக்க தொடங்கினோட நமக்கு என்ன தோணும் என்றால், இந்த சந்திர சயனம் என்ற ஒரு மலையின் அடிவாரத்தில் சென்று அவர்கள் தங்குவார்கள். பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றும் என்றால், இது போல ஒரு மலைவாசஸ்தலத்துக்கு நம்ம போனால் நல்லா இருக்குமே என்று தோன்றும். ஆனால் இது எல்லாத்தையும் படித்து முடித்து விட்டிருந்தால் அதுக்கு அப்படி ஒரு மலைவாசத்துக்கு போயிட்டு வந்த ஒரு எண்ணம் நமக்கு வந்துவிடும். அவ்வளவு அற்புதமான பாடல்கள் கொண்ட படலங்கள் கம்பன் அற்புதமாக எழுதியிருக்கிறார். அதிலிருந்து நான் 2 பாடல்களை தேர்வு செய்திருக்கிறேன். ஒன்று வரைக்காட்சி படலத்தில் வருகின்ற ஒரு பாடல். நீர்திரை நிறைத்த என நீள்திரை நிறைத்தார், ஆறுகளை நிறைத்தென ஆவணம் நிறைத்தார், கார் நிறை என களிறு காய்களை நிறைத்தார், மாறுதம் நிறைத்தென வாசுகள் நிறைத்தார். அவர்கள் ஒரு இடம் தங்குகிறார்கள் என்று சொன்னால் அது தற்காலிகமான இடம். அங்கே அவர் என்ன சொன்னார், நீர்திரை, ஒரு தண்ணீர் எப்படி தண்ணீர் அலைகள் இருக்கிறதோ அதே வரிசையிலே துணிகளை கட்டி அடிக்க நிறைய வரிசையாக கட்டி இருக்கிறார்கள். ஒரு டெம்பரரி ஷெட் போல அடிக்கிறார்கள். ஆறுகளி என்று சொன்னால் இந்த
கடல் அலைகளைப் போல வரிசையாக கடைகளை நடத்தியிருக்கிறார்கள். கடைகளை வரிசை கடைகள் கடைகள் சின்ன கியோஸ்க் மாதிரி சின்ன அவசியமான பொருட்கள் விற்பதற்கான கடைகளை நடத்தியிருக்கிறார்கள். கார் நிறை என களிறு காயிடை நிறுத்தார். அந்த யானைகளை எல்லாம் மேகக்கூட்டங்கள் போல வரிசையாக சோலைகளின் நடுவிலே நிறுத்தியிருந்தார்கள். மாருதம் என்றால் காற்றை போல குதிரைகளை வரிசையாக நடத்திருக்கார். நிறைத்தார் என்ற சொல்லுக்கு பொருள் வந்து வரிசையாக நடத்தியிருக்கிறார்கள். இந்த பாடம் என்ன சொல்லுகிறேன் என்றால் அது ஒரு டெம்பரரி, அவர் தற்காலிகமான ஒரு இடமா. அதில் கூட இவர்கள் எல்லாம் மிக அற்புதமாக ஹவுஸ் கீப்பிங் சொல்லிடுறோம், தூய்மை பேணல் எவ்வளவு செய்வாங்களோ அவ்வளோ மாடிக்கிறாங்க ஹவுஸ் கீப்பிங். ஸோ ஹவுஸ் கீப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட். ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தில் ஹவுஸ் கீப்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். நம்ம பார்த்தா சுத்தமாக இருக்க வேண்டும். எல்லாம் எவ்ரி திங் ஷுட் ஹேவ் எ பிளேஸ் அண்ட் இட்ஸ் எவ்ரி திங் இன் இஸ் பிளேஸ் சொல்லுவாங்க. ஒரு பொருளுக்கும் ஒரு இடம் வேண்டும், அந்த இடத்தில் அந்த பொருள் இருக்க வேண்டும். நான் சிறந்த காலம் சொல்லுவேன். அதை இந்த பாடல் உணர்த்துகிறது. அடுத்த பாடல் உண்டாட்டு படலத்தில் வரலாம். இது ஒரு சிறிய விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அங்கே பெண்கள் மது உண்ணுகிறார்கள் என்ற ஒரு, அந்த இடத்தில் பெண்கள் நிறைய பேர் மது உண்ணுகிறார்கள். அதில் ஒரு பெண் மது உண்ணுவதற்கு என்ன எப்படி செய்கிறாள்னா, அந்த கோப்பையின் மேல் நிறைய வண்டுகள் பறந்து கொண்டிருக்கும். இந்த வண்டுகள் வாயில் போகாமல் இருப்பதை என்ன செய்கிறாள் என்றால், நீர் நீர் தாவரத்தினுடைய ஒரு தண்டை எடுத்து அதை ஸ்ட்ரா போல யூஸ் செய்து இந்த ஒரு செய்து வருகிறது. அதுல நீர்த்தண்டு ஸ்ட்ரால கூட ஒரே ஒரு ஓடை தான் இருக்கும். நீர்த்தண்டுல பார்த்திருக்கிறது சொன்னால் பாருங்கள், நிறைய ஓடைகள் இருக்கிறது. அப்போ வண்டு ஒரு ஃபில்டரிங் ஆக்ஷன் ஆல்சோ இதுல இருந்து நடந்து விடும் தாண்டிலே. அதில் உள்ள இதில் இந்த பாடலில் ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஊமையும் இருக்கிறது. அந்த வண்டுகள் பறக்கின்றதற்கு அவர் ஒரு ஊமை சொல்கிறார் பாருங்கள். பச்சை மாக்கள், சிக்கனமாக இருக்கின்ற மனிதர்கள் இருக்கார்கள், அவர்கள் வீட்டு வாசலிலே யாசகம் கேட்பவர்கள் எப்படி கூட்டம் போடுகிறார்களோ அதுபோல அந்த வண்டிகள் பறந்து கொண்டிருந்தா என்ன ஒரு ஓமை சொல்கிறார்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஓமை. ஓகே, இது எதை இந்த பாடலிலிருந்து நான் சொல்ல வர்றதுன்னா, எடக்குவேட். இப்போ ஒரு எடக்குவேட் சொல்றாங்க, நளின நடத்தை. நல்ல ஒரு 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 நிறுவனத்தில் நம்ம ஒர்க் பண்ண வேலை செய்யறோம்னா முதல்ல நல்லா ட்ரெஸ் செய்யணும். ட்ரெஸ் பண்றது தான் எளிமையான இருக்கிறான்னு சொல்லிவிட்டு படமா இல்லை, அத்தியாசம் வேணும். எளிமையாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஒருத்தர் அழுக்கு சட்டை கிழிந்த வேட்டையும் போட்டுக்கொண்டு வந்தா என்ன சார், ரொம்ப சிம்பிள் மேன், ஒரு எளிமையாக இருக்கிறார் என்று சொன்னார் சரியாகாது. இதற்கு அது ஏழ்மையை குறிக்கிறது என்பார். இது சொல்றது நானல்ல, சுவாமி ஓங்கானந்தா ஒரு பேச்சில் ஓங்கானந்தா சொன்னார். அழுக்கு துணியும் அழுக்கு சட்டையும் வேஷ்டியும் கிழிதல் வேட்டையும் அணிந்து கொண்டிருந்தால் அது எளிமையை குறிக்காது, அது ஏழ்மையை குறிக்கும். அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்வார். ஆக எடைக்கு நல்ல நடத்தை ஒவ்வொருவருக்கும் தேவை என்பதை இந்த பாடல் நடத்தியது. அடுத்து எதிர்கொள் படம், இதுவும் அற்புதமான ஒரு படம். இது வந்து இவர்கள் படையை வந்து ஜனகர் மன்னருடைய படை, ஜனகன் ராமலட்சுமணர் முதலில் தான் இருக்கிறார்கள். அப்போ ஜனகரோடு சேர்ந்து ராமலட்சுமணன் வருகிறார்கள். அப்போ ராமலட்சுமணோட ஜனகருடைய படையும் சேர்ந்தே வருகின்றனர். ஜனகனுடைய படையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, யானையோ பிடிகளோ ரதமோ இவளையோ ஆன பேர் உரையிலா நிறைவை யார் அறிவார். உரை என்ற சொல் வருகிறது. இந்த உரை என்பதற்கு ஒரு என்னன்னா எண்ணிக்கையான பொருள். பிழையின்றி எண்ணுதல் இம்பார்ட்டன். குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிழை எதையெல்லாம் எண்ணும் பொழுது தவறு செய்யாத எண்ண வேண்டும். இதற்கு நாம் பல வழிமுறைகள் நம்மகிட்ட இருக்கிறது. இப்போ பேங்க்ல ஒர்க் பண்ணுறீங்க தெரியும், கவுண்டிங் மிஷின் பார்ப்போம். அந்த காலத்தில் கவுண்டிங் மிஷின் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், 100 கெட்டா வச்சு அப்படி கட்டி அதை ஸ்டாப்லர் பின் போட்டு அதுக்கு மேலே சீல் அடிச்சு, அந்த பேங்கோட சீல் இருக்கும். அது என்ன, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் நீங்கள் 100 கட்டு வாங்கினீங்கன்னா அதில் வந்து இந்தியன் பேங்கோட சீல் இருக்கு. அப்படி ஒரு முறை வைத்திருக்காங்க. அவர் எண்ணவே மாட்டாங்க, அந்த கட்டு எடுத்துருவாங்க. 100 1000 கட்டா 10 ஒரு 100 கட்டு தந்துருவாங்க நம்ம கையில். அப்படி அது ஒரு முறை. அதுபோல இப்போ காயத்ரி ஜபம் பண்ணிக்கிறோம், விரலிலே வைப்பதற்கு ஒரு முறை இருக்குது. 108 காயத்ரி ஜெயிப்பது. சமீபத்தில் நான் ஒரு சச்சியத்த மூர்த்திக்கு போனேன். அங்கே பார்த்தால் அந்த ருத்ர ஜபம் செய்வார்கள். 108 தடவை செய்வதற்கு அவர் 108 புஷ்பங்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த புரோகிதர். ஒரு ஆவர்த்தனம் முடிந்தவுடனே ஒரு புஷ்பத்தை போட்டு ஒரு தீபாரணை காட்டுகிறார். அப்போ தவறாமல் 108 இருக்கும் என்பதை அவர் எண்ணி சொல்கிறார். இது போன்ற ஒரு முறைதான் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. உரை என்ன, முறை என்றால் கழச்சிக்காய், மஞ்சாடி, குந்திமுற்று, குந்திமணியம் இவற்றை பயன்படுத்தி எண்ணுவதற்காக பயன்படுத்துகிறது. இந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால், அவர்கள் வருட யானை, பெண் யானைகள், ரதம், குதிரை இவளையெல்லாம் எண்ண முடியாத அளவு, உரையாலும் எண்ண முடியாத அளவுக்கு இருந்தன என்று உயர் நேர்ச்சியிலே கம்பர் சொல்கிறார். ஆனால் உரை என்ற டிவைஸ் கருவி அது வந்து எண்ணுவதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு முறை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது இந்த பாடல் மூலம் அறிய முடியும். அடுத்த பாடல், இது எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உலாவியர் படம். ராமலட்சுமணர்கள் மதுரை நகரிலே நடந்து செல்கிறார்கள்.
அப்பொழுது அந்த பெண்கள் எல்லாம் அவரை பார்க்கிறார்கள். தோள் கண்டார் தோளை கண்டார், தொடுகள் கமலம் என்ன, தாள் கண்டார் தாளை கண்டார், கடக்கை கண்டார் அவங்க. இதுவரை எல்லாருக்கும் தெரியும். அடுத்த 2 அடிகள் தான் மிக மிக அற்புதமான அடிகள். இந்த பாடல் நான் இதுக்காக வைத்தேன் என்று சொன்னால், எக்ஸலன்ஸ் என்பதற்கு ஒரு உதாரணமாக கம்பன் கவியிலிருந்து எடுத்துக்கணும். இந்த பாடலை வைத்தேன். வாழ்கின்ற கண்ணார் யாரை வடிவினை முடியை கண்டார் ஒரு கேள்வியாக கேட்கிறார் பாருங்க. அந்த அதான் அதில் உள்ள நயம். அந்த கேள்வியாக கேட்கும் பொழுது அதுக்கு பதில் இல்லை என்னும், யாரும் இல்லை என்ற பதில் வருகிறது. அந்த பதிலுக்குள்ள 2 பொருள் பெரும்படியா இருக்க பாருங்கள். அந்த பெண்களும் யாரும் அவனை முழுமையாக காணவில்லை என்ற பொருள் வருகிறது. அவன் அவதாரம், அவர் இறைவன், அவனை யார் முழுமையாக கண்டார் என்ற ஒரு பொருளும் வருகிறது. அதான் நம்மளோட நயம். அது மாத்திரம் இல்லை, அடுத்த அடி பாருங்கள். ஊழ்கண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்த அற்புதமான ஒரு ஊமை. அதாவது ராமனை வர்ணிக்கின்ற ஒரு பாடலில் இப்படி ஒரு ஊமை கம்பன் மட்டும்தான் வைக்க முடியும் பாருங்கள். அதற்கு ஒரு சமயத்துக்காரனும் இறைவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்துக் கொள்கிறார்கள். கொடுத்து விட்டு இறைவன் அந்த உருவத்தான் யானை தான் இருக்கிறார், இறைவன் முருகன் மாதிரி தான் இருக்கிறார், இறைவன் பெண் உருவில் இருக்கிறார், இறைவன் லிங்க உருவில் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அது கரெக்டா அதுக்கு முதல் பொருத்தமான ஓமை அது. அது மாத்திரம் அது நம்முடைய பாவேது சார் அடிக்கடி சொல்வார் இல்லையா, ஒரு கவிதை சிறந்த கவிதைன்னு நாம் எப்பொழுது சொல்லுவோம்? அது நேராக சொல்வதை விட சொல்லாமல் சொல்லுகின்ற விஷயங்கள் இருந்தால் அது ஒரு சிறந்த கவிதைன்னு சொல்லுவோம். அதுபோல இதை பிறகு சொல்லாமல் சொல்ல விஷயம் என்ன? இறைவன் அருவமா இருக்கிற இறைவன், அவருக்கு ஒரு உருவம் கொடுத்துட்டார்கள். கொடுத்து விட்டு அந்த இறைவன் அந்த உருவமெல்லாம் இருக்கிறான்னு சொல்லுறாங்க. அந்த சமயங்களுக்கு இடையில் ஏற்பட்ட சச்சரவுகளையும் அவர் குறிப்பால் எழுதாம் செய்கிறார் கம்பர் இந்த பாடல் வழியாக. அதுவேதான் இந்த பாடலை ஒரு சிறந்த பாடலாக தேர்ந்தெடுத்து வைத்தேன். அது எக்ஸலன்ஸ் என்ற பெயரிலே அதை கொடுக்கிறேன். தனிச்சிறப்பு, எந்த செயல் செய்தாலும் அதில் ஒரு தனிச்சிறப்போடு செய்ய வேண்டும். நமக்கு தெரியும், இப்போ டீ ஆத்துறவங்க கூட மிக சிறப்பாக செய்ய முடியும், தனிச்சிறப்பாக. ரெண்டு கோப்பைகள் மத்தியில் வானவில் போல தேநீர் அப்படின்னு ஒரு புது கவிதை எழுதலாம். அந்த மாதிரி டீ ஆத்துறவங்கலாம் இருக்காங்க. சென்னையில் எனக்கு தெரியும், மியூசிக் அகாடமி ஃப்ரெண்டில் ஒரு டிராஃபிக் போலீஸ்மேன் 82 84, அப்போல்லாம் மியூசிக் அகாடமி ஃப்ரெண்டில் அந்த மேம்பாலம் கிடையாது. அவர் சாயங்காலம் ஒரு குண்டார் போலீஸ்காரனுக்கே மாதிரி குண்டா தான் இருப்பார். நல்ல யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு, நீங்கள் கையில் அந்த ஒயிட் கிளவுஸ்லாம் போட்டு அவர் அந்த போக்குவரத்தை நெறி செய்கிறதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டே இருக்கலாம். அதை பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் அங்கே நின்று இருப்பாங்க. தனிச்சிறப்பு. ஓரோட கோலம் போடுகிற பெண்கள் இருக்கார்கள், அவர்களும் தனிச்சிறப்பு செய்யும். நமக்கு நினைச்சு பார்த்தா எப்படி செய்ய முடியாது அதெல்லாம். அது போல நிறுவனங்கள், இப்போ டிவிஎஸ் நிறுவனம் சொல்கிறார்கள் மதுரை திருநெல்வேலி மக்கள் டிவிஎஸ்னா பங்க்சுவாலிட்டினா டிவிஎஸ் அப்படிமா. அது போல நிறுவனம் டப்பாவாலாஸ் மும்பையில் இந்த போல தனி சிறப்பு, ஒவ்வொன்றிலும் ஒரு சிறப்பு வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த சிறப்பியல்பு என்று சொல்வது ஒரு நிறுவனம் சிறப்பியல் இருக்க வேண்டும். தனி சிறப்பியல்பு எக்ஸலன்ஸுக்காக வேண்டிய சில நிறுவனங்கள் நம்ம உண்டாக்கலாம். அப்படிதான் அரசாங்கம் உண்டாக்கியதான் இப்போ விண்வெளித்துறை, அணுசக்தி துறை, இதெல்லாம் ஒரு எக்ஸலன்ட் தனி சிறப்பு செய்வதற்காக வேண்டிய உருவாக்கிய துறைகள், அப்படி செய்யலாம். அந்த செய்தியை அப்படின்னு சொல்லி இப்பொழுது இறுதியாக பரசுராமர் படம். ராமர் திருமணம் கழிகிறது. அதன் பின்னர் அவர்கள் இருவரும் திரும்பி வருகிறார்கள். விஸ்வாமித்திரர் அந்த சமயத்திலே விடைபெற்றுக் கொண்டு சென்று விடுகிறார். இவர்கள் புறப்படும் பொழுது சகுனம் தோன்றுகிறது. சில சகுனங்கள் வருகிறது. ஒரு காக்கை இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாகவும், ஒரு மயில் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாகவும் வருகிறது. அதை பார்த்து தசரதன் சற்று தயக்கம் அடைகிறான். தன்னுடைய ஜோசியர்களை கூப்பிட்டு கேட்கிறான், என்ன ஏன் இந்த இப்படி வருகிறது என்று. அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் உடனே ஒரு குழப்பம் இந்தே வரப்போகிறது, இடையூறு இந்தே வரப்போகிறது, ஆனால் அது இறுதியில் செய்தியாகிவிடும் என்று ஒரு நிமித்தம் சொல்கிறார்கள். இதான் இந்த கதை. இதில் செய்வன நிமித்த அடிப்படையில் தீர்மானிக்கணும். ஒரு நல்ல ஒரு லீடர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சிம்டம் பேஸ்ட் டெசிஷன் மேக்கிங். இப்போ குவாலிட்டி ஆனாலும் சரி, சேஃப்டி ஆனாலும் சரி, ஒரு பெரிய ஒரு விபத்து நடப்பதற்கு முன்னால் சிறு சிறு சம்பவங்கள் அந்த நிறுவனத்தில் நடந்திருக்கு, கண்டிப்பாக நடந்திருக்கு அதனுடைய. அப்போ அந்த சமயத்திலே அதை கண்டுபிடித்து விட்டால் இன்சிடென்ட்ஸ் சொல்வார்கள். அந்த சமயத்தை கண்டுபிடித்து அதை நம்ம சரிப்படுத்தி விட்டால் பெரிய விபத்தை தவிர்த்து விடலாம். இதுக்கு பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ அந்த சேலஞ்சர் எக்ஸாம்பிள் ஃபெயிலியர் 1987 நடந்தது, 86 நடந்தது. சேலஞ்சர் 7 பேர் மறித்து போகிறார்கள் தாசால. அந்த சாலிட் மோட்டார் ஃபெயிலியராக வந்து நடந்தது. அந்த சாலிட் மோட்டார் ஃபெயில் ஆனது அந்த அந்த சாலிட் மோட்டாரை தயாரிக்கின்ற நிறுவனத்தில் உள்ள தொழில்நுட்ப கோளாறுகளுக்கு தெரியும். ரெண்டாவது ஒரு நாள் இது இப்படி ஃபெயில் ஆகும் தெரியும். ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட் அன்றைக்கி அதை சீரியஸாக எடுக்காதனால அந்த விபத்து ஏற்பட்டது. அதுபோல தான் போபால் டிசாஸ்டர். அதுபோல் அங்கே இருக்கிற பணியாளர்களுக்கு தெரியும் நாம் செய்யலை என்று நன்றாக தெரிந்திருக்கு. ஆனால் மேனேஜ்மெண்ட் அதை எடுக்காத, சரியான முன்னேற்பாடுகள் செய்யாதனால தான் அந்த ஃபெயிலியர் நடக்கிறது. ஸோ சிம்டம்ஸ் பேஸ்ட் டெசிஷன். இன்னொன்று இருக்கிறது. இப்போ சேஃப்டியில் ஒரு நிறுவனத்தில் இப்போ ஒரு
நீண்ட காலமாக ஒரு 2 வருஷங்களாக எந்த விஷயமே தவறுமே நடக்கலை என்று சொன்னால் அதுவே ஒரு சிம்டம், ஒரு பெரிய விபத்து வரப்போகிறது என்பதற்கு என்று சொல்வார்கள் சேஃப்டி. ஏன்னா ஒரு காம்ப்ளசன்சி, ஒரு மெத்தனம் வந்துவிடும், எல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு. So இதையெல்லாம் ஒரு நிறுவனத்தினோட தலைவர் இதையெல்லாம் தீர்மானித்து அதன் அடிப்படையில் தீர்மானங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சிம்டம் பேஸ்ட் டெசிஷன் மேக்கிங் என்பது. அதை இந்த பாடல் சொல்கிறது. இறுதியாக பரசுராமர் படலம், அதுவும் உங்களுக்கு தெரியும். பரசுராமர் நேரில் வந்து சொல்கிறார், என்னிடம் இந்த நீ உன்னை சோதனை புரிவதற்காக நான் வந்திருக்கிறேன். என்னிடம் இருக்கின்ற நீ முறித்த வில் இருக்கிறதே, அது சிவதனுசு, அது பழுதுபட்டது, ஏற்கனவே அது முறிந்து போன வில். இந்த வில்லை பார், இது வந்து என்னிடம் இருக்கின்ற வில் தான், அதை விட பலம் பொருந்திய வில். இதை நீ வளைத்தால்தான் நான் உன்னை வீரன் என்று ஒத்துக்கொள்வேன், இல்லை என்றால் என்னை போரிட்டு வென்று கொண்டு சென்று விடு என்றார். பரசுராமர் பற்றி தெரியும், அவர் எல்லா சத்திரிகளையும் அழித்து எத்தனை அரக்கர்களை கொண்டு எத்தனை அரசர்களை அவர் கொன்று தீர்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட சொல்லும்போது தசரதர் அப்படியே பயந்து போயிறார், ஐயோ என்ன செய்ய போறது. ஆனால் ராமன் அதை அழகாக எடுத்து வில்லை வளைத்து, அது வந்து விஷ்ணு தனுசு, அதுக்கு பின்னால் நிறைய கதை இருக்கிறது, அதை நான் நேரம் கருதி நான் சொல்லவில்லை. ராமர் அந்த வில்லை வளைத்து விட்டு அம்பில் நானே கேட்கிறார் இந்த முக்கிய பாடலை, ஏன் இந்த நான் வில்லை வளைத்து விட்டேன், என்னோட சண்டை போட வேண்டும் சொல்கிறீர்கள், எனக்கு உங்களை போன்ற பெரியவரோட சண்டை போட பெரியவில்லை, இந்த அம்பை நான் யார் மீது எரிய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்க, உடனே பரசுராமர் சந்தோஷப்பட்டு இந்த அம்பை என்னுடைய அம்பராதோணி மீதே எடு, அதில் என்னிடம் இருக்கின்ற அத்தனை அஸ்திரங்களையும் எடுத்துக்கொள் என்று சொல்லி அதை எடுத்துக்கொள்கிறார். அவர் ஆசீர்வதித்து சென்று விட்டார். பின்னர் இது எதை கொடுக்கிறது என்றால், கடைசியாக குவாலிட்டியில் சோதனை செய்வதில் 2 விதமாக பிடிக்கலாம். அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், குவாலிஃபிகேஷன் டெஸ்டிங் சொல்லுவார்கள். அக்செப்டன்ஸ் குவாலிஃபிகேஷன் டெஸ்டிங்னா ஒரு தகுதி சோதனை, ஏற்றுக்கொள்ளும் சோதனை. இப்போ சிம்பிளாக சொல்கிறேன்னா, ஒரு ப்ரெஷர் வெசல் இருக்கு, 10 பார்ல ஒரு ப்ரெஷர் வெசல் இருக்கு, அந்த டிசைன் அது பக்கத்தில் ஆழ்தாரெலாம் வேலை செய்வார்கள் என்று சொன்னால் 10 பார் ப்ரெஷர் வெசலை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 4ன்னு சொல்லலாம், மேன் ரேட்டிங்னா 4ன்னு ஒரு தம்பு இருக்கும். இப்போ 40 பார் ப்ரெஷருக்கு டிசைன் பண்ணுவாங்க. பண்ணி அந்த ஒரு முதல்ல அந்த ப்ரெஷர் வெசல் செய்துட்டு முதல் டெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, 40 பாருக்கு மேலே அதுவான பஸ் ப்ரெஷர் இருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க. ப்ரூ ப்ரெஷர் டெஸ்டிங், தண்ணீரை அடைத்து ப்ரெஷரை செய்து 40 பாருக்கு மேலே வருதா பார்ப்பாங்க. எப்போ அது வெடிக்கிறது என்று பார்ப்பாங்க. இந்த வெடிக்கிற ப்ரெஷர் எதுவோ அது 40 பாருக்கு மேலே இருக்கிறது என்று முதல்ல கண்டுபிடிப்பாங்க. பின்னர் ஒன்று மட்டும் இல்லை, அப்படி ஒரு 3-4 ப்ரெஷர் வெசல் செய்து கண்டுபிடிப்பார்கள். ஆனால் அப்படி 4 செய்து அது 40 பாருக்கு மேலே இருக்கிற எஸ்டாப்ளிஷ் செய்து ஒரு அறுதிட்டு ஒரு நிலை வந்தவுடன் அதுக்கு அடுத்து செய்வதெல்லாம் 40 பாருக்கு செய்ய மாட்டாங்க. 10 பார்னா 20 பார் தான் செய்வார்கள். அது அக்செப்டன்ஸ் தான். அது எதற்காக இருந்ததுன்னா, அந்த டிசைன், அது அந்த 5 முதல் 6 செய்தலே டிசைனில் வடிவம் தகுதி செயலே ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சு விட்டது. அதற்கு பிறகு வருகின்ற டெஸ்ட் எல்லாம் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். அது எதற்குன்றதுனா, அந்த வெல்டிங்கில் தான் ப்ராப்ளம் இருக்குது, அந்த பர்டிகுலர் பீஸில் தான் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கும், அதனுடைய லெவல் வந்து ஆல்வேஸ் குறவாக இருக்கும். அதுதான் குவாலிஃபிகேஷன் டெஸ்டிங் இஸ் ஆல்வேஸ் பிகர் தேன் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் லோட்ஸ். அந்த கதை தான், அந்த விஷயத்தை தான் இந்த மேம்படுத்துகிறது. சிவதனுசு பழுதுபட்டது, அதை காட்டிலும் உயர்ந்த ஒரு விஷ்ணு தனுசை நீ விளை என்று சொல்வதன் மூலம் அது ஒரு குவாலிஃபிகேஷன் டெஸ்டிங் செய்வதற்கு தான் பரசுராமர் ராமனை பணித்திருக்கிறார் என்பது என்று சொல்லி, இத்துடன் இந்த பின்னர் இவர்கள் எல்லோரும் அயோத்தி சென்று அடைகிறார்கள். அயோத்தியிலே பரதரும் சத்ருக்னும் அதன் பின்னர் கேகை நாட்டுக்கு சென்று விடுகிறார். இதோடு பாலகாண்டம் முடிவடைகிறது. இதற்கு பின்னால் அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் என பறந்து விரிந்த அந்த எல்லாவற்றையும் நாம் இதே கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்த்தால் இன்னும் பல விஷயங்கள் கிட்ட என்று உறுதியாக சொல்லி, எனக்கு வாய்ப்பளித்த குவியம் அமைப்பினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். மிக 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 அருமையான ஒரு உரை சார் இது. அதுவும் ஒரு சயின்டிஸ்ட், ஒரு கம்பெனியில் தோய்ந்தவர், கம்பெனி அதில் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸு, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஐஎஸ்ஓ, இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள். இது வந்து எங்கள் குவிய நண்பர்களுக்காக சொல்றது மட்டும் இல்லாமல், ஒரு ஐஐஎம் அஹமதாபாத்தில் ஒரு மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு கிளாஸ் லெக்சர் மாதிரி இருந்தது. கரெக்டாக 1 மணி நேரம். நாங்கள் முதல்ல திருக்குறள் சொல்லி ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொண்டதுனால நீங்கள் ஒரு 5 நிமிடம் முன்னாடியே முடித்திருப்பீர்கள். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். இன்றைக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டையும் சேர்த்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஃபேன்டாஸ்டிக் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரொம்ப ஒரு அழகான ஒரு ஐஐடி சயின்டிஸ்ட் வந்து, இந்த ஐஎஸ்ஆர் சயின்டிஸ்ட் இவ்வளோ ப்ரிசிஷனாக கரெக்டாக சொல்லப்படினாதான் அந்த ராக்கெட் எல்லாம் மேலே போக முடியும்.
குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் எவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டன்ஸுங்கிறது நம்ம எல்லாரையும் விட அவங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் சொல்லுவாங்க, திஸ் இஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ் சொல்லுவாங்க நம்ம இதுல, நம்ம சாதாரணமா நம்ம சொல்லும்போது. ஆனா அவங்க ராக்கெட் சயின்ஸ்லயே இருந்தவங்க. இன்னைக்கு இன்னொரு 5 நிமிடம் நம்ம அதிகமா எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரையும் பத்தி பேசுறதுக்கு கேட்கலாம், எல்லாரும் சொல்றதுக்கு நிறைய நேரம் இருக்கும். இதை பத்தி ஒரு நிச்சயமாக நம்ம நண்பர்கள் அனைவருமே இதை பத்தி சொல்ல வேண்டும். அதுக்காக ஒரு முதல்ல நான் வந்து பிரேமம் மேடம், நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல ஒரு சொல்லுங்க நீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது சார். கடவுள் வாழ்த்து பாடலை எடுத்து பாடிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து இவ்வளோ மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ், இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி டெஸ்டிங்ஸை வந்து நமக்கு பொருத்தி பார்த்து அந்த பாலகாண்டத்து பாடல்கள் எத்தனையும் சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. நிஜமாவே வந்து எவ்வளவு நிறைய விஷயங்கள் நம்முடைய தமிழ் இலக்கியத்துல இருக்கு அப்படின்றது இந்த மாதிரி விஞ்ஞானிகள் மூலம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. குவிகத்துக்கு மிக்க நன்றி. மிக நல்லா பேசுனீங்க சாய் கணேசன் சார். ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்தது டாக்டர் பாஸ்கரன், அடுத்தது தென்காசி சார், அப்புறம் வாபேசு சார், அதோட நிறுத்திக்கலாம். சார் வணக்கம். இது கம்பராமாயணத்துலேருந்து செலக்டட் வேர்சஸ்ல மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ்ல, அப்போ இந்த மேனேஜ்மெண்ட் பற்றிலாம் எனக்கு ரொம்ப தெரியாது. ஏன்னா வீட்டை கூட மேனேஜ் பண்றது நான் இல்லை. அதாவது ஆனா அவ்வளோ பெரிய கம்பராமாயணத்துல துருவி துருவி அந்த ஒரு படத்துலேருந்து சில பாடல்களை செலக்ட் ஒரு வார்த்தை வச்சு மேனேஜ்மெண்ட் பத்தி இவ்வளோ விரிவாக சொன்னது ஆச்சரியமா இருந்தது. எனக்கு அது மேனேஜ்மெண்ட் பத்தி ஒன்றும் தெரியலன்னா கூட அந்த லெக்சரை முழுக்க என்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. அதுக்கு எவ்வளோ ஒரு நிறைய ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பார்த்து எடுத்திருக்காரு, தேடி எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் வித்தியாசமான லெக்சர். தேங்க்யூ சாய் கணேசன் சார். ஏன்னா இது நிறைய பேர் படிச்சுட்டு போவோம், அப்படியே இலக்கியமா பேசுவாங்க எல்லாரும் அதை பத்தி. ஆனா இலக்கியத்திலேருந்து இப்ப இருக்கிற மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன சொல்றேன் அப்படிங்கிறது வித்தியாசமான ஒண்ணு. இந்த மாதிரி இந்த ரஜினிகாந்த் அவர் சொல்ற பஞ்ச் டைலாக்லேருந்து கூட மேனேஜ்மெண்ட் டெக்னிக் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் ஒரு புக்கு படிச்சிருக்கேன். அது வந்து அப்ப நான் ரொம்ப ஈஸியா நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா கம்பராமாயணத்துல இருந்து எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்களுடைய இந்த அறிவுபூர்வமான லெக்சருக்கு மிக்க நன்றி. கோயிலத்துக்கு வாழ்த்து. நன்றி சார். தென்காசி கணேசன் சார், அடுத்தது மதுவந்தி. ரொம்ப ரொம்ப அருமை சார். ஏன்னா மேனேஜ்மெண்ட்னா எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், தெரிஞ்ச சப்ஜெக்ட். ஏன்னா நானே ஒரு ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்ல வந்து சீனியர் இதாக இருந்தேன். அதனால ஒவ்வொருத்தரையும் நாங்கள் இந்த ஐஎஸ்ஓ, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு, இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டு, அது எப்படி கொண்டு வரலாங்கிறத இல்லாத கூட சேர்த்து வைப்போம். எப்படியாவது ஒரு இது அதில் சேர்த்துடலாம்னு யோசிப்போம். ஆனால் அதை மாதிரி இல்லாம கம்பராமாயணத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம தோண்ட தோண்ட அவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள். அதை வந்து சுந்தரராஜ் சார் சொன்ன மாதிரி ஒரு ஐஐடி பேக்ரவுண்டோட அப்படி பண்ணும்போது இன்னும் நல்ல எஃபெக்டிவா இருக்கு. ஈவன் ஒரு எதிர்கேள்வி கேட்கறவங்க கூட இது வந்து கேட்க முடியாது. அவ்வளவு அழகா பொருந்தி போதல்ங்கிறது அவ்வளவு அருமையா இருந்தது. அதுக்கு நீங்க எடுத்த பாடல்களும் சரி, அதை தொடர்ந்து அதை பற்றி பேசிய விதமும் சரி, இவ்வளவு விஷயங்கள் இருக்கா ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு பாடலையும் எங்களெல்லாம் ஒரு நல்ல ஆச்சரியத்துல முழுக வச்சது. நல்ல அற்புதமான சிந்தனை. அதுக்கு நிச்சயமா நிறைய மெனக்கெட்டு இருப்பீங்க. இல்லைன்னா அதை ஒத்தி வர கொண்டு வரவே முடியாது. தோள் கொண்டார் தோளைய கொண்டார் நம்ம ஏத்தனம் பார்த்துருக்கோம். ஆனா அதை இப்படி ஒரு கொண்டு வர முடியுமா? இந்த கம்பேட்டிபிலிட்டி தான் இருக்க, அது வந்து ஒரு கிரேட் சக்சஸ். ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். குவிக்கத்திற்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் வாவேசு போன்ற சான்றோர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. வாழ்த்துக்கள் சார். சாய் கணேசன் சார். நன்றி நன்றி தென்காசி கணேசன் சார். மதுவந்தி சார். வணக்கம் சாய் கணேசன். மிக அருமையான உரை. நீங்கள் வழக்கமாக நிறைய பேர் வந்து எக்ஸ்டம்போவாக பேசுவாங்க, குறிப்பு வச்சுட்டு பேசுவாங்க. நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்ததே உங்களோட வித்தியாசத்தை காமிக்கிறது. அதுக்கு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக அந்த படங்களோட சேர்த்து இது வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் இன்னும் பகிர்ந்துக்கலாம். அவ்வளோ பேருக்கும் எல்லாரும் அதை பார்த்தாலே போதும். நீங்கள் சொல்கிறது கூட தேவையில்லை. அவ்வளோ அழகாக ப்ரெசன்டேஷன், ரொம்ப அருமையான ப்ரெசன்டேஷன். நீங்கள் சொன்ன உதாரணம் கரெக்டு. கம்பராமாயணத்தில் அந்த கண்ணாடி, அந்த மேனேஜ்மெண்ட்ங்கிற அந்த கண்ணாடியை போட்டுட்டு பார்த்தா இதெல்லாம் வித்தியாசமாக தெரியும். அப்படி போகிறப்ப நீங்கள் அந்த பாலகாண்டம் வரைக்கும் தான் பார்த்துருக்கீங்க. இன்னும் மிச்சம் இருக்கிற கம்பராமாயணத்தையும் பார்த்து நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது இன்னொரு பின்னாடி ஒரு 3 மாதமோ 6 மாதமோ கழித்து இன்னொரு காண்டத்துலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கிடைக்கும். ரொம்ப அருமையான உரை, ரொம்ப பயனுள்ள உரை. நன்றி. தேங்க்யூ சார். ராய் செல்லப்பா சார், நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம டாக்டர் வாவேசு ஃபைனலாக சொல்லலாம். நான் ஸ்டாஃப் ட்ரைனிங் காலேஜில் பிரின்சிபலா இருந்தப்போ
இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் எடுத்திருக்கேன். இந்த மேனேஜ்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 8 9 டாபிக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பெஞ்ச் மார்க்கிங் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அது ஒன்னொன்னு எடுத்துட்டா அது ஒன்னொன்னுமே மணிக்கணக்கா போகக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். இந்த இலக்கியத்திலிருந்து எடுக்கலாம். திருக்குறள்ல இருந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எந்த பாரதியார் பாடல்ல இருந்து எடுத்திருக்காங்க, கண்ணதாசன் பாடல்ல இருந்து எடுத்திருக்காங்க, தென்காசி கணேசன் அடுத்த தடவை வாலி பாடல்ல இருந்து கூட எடுக்கலாம். ஸோ இதுல எல்லா இடத்துல இருந்தும் அந்த கருத்துக்கள் இருக்கு. அது சரியானவங்களுக்கு போய் சேரும்போது அது பயன்படும். இந்த மாதிரி கம்பன்ல இருந்து இதை கண்டுபிடிக்கிறது இதான் முதல் முறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை நான் படிக்கல. அந்த ஒரு அழகான லெக்சரை கொடுத்த சாய் கணேசனுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி சார். ரொம்ப நல்ல வந்து சார் நிறைவாக வாவேசு சார். சாய் கணேசனுக்கு வந்து நம்ம மனமார பாராட்டணும். அவர் வந்து மௌனத்தை வந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலா சொன்னார். அவர் ரொம்ப மௌனமா இருப்பார், நிறைய பேசாதவர், நிறைய கேட்பார். இன்ஃபேக்ட் லிசனிங் இட் செல்ஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. அதுதான் ரொம்ப முக்கியம். தட் த ரெஸ்ட்ரை த பவர் லைஸ் இன் ரெஸ்ட்ரைண்ட் என்பார்கள். அவர் தொடர்ந்து இவ்வளவு நேரம் பேசினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இஸ் பிரசன்ட் அண்ட் ஃபுல் மார்க் ஃபார் யூ. எக்ஸலண்ட். நோ, அதாவது நமது புராணங்கள் இருக்கின்றன, இதிகாசங்கள் ஒவ்வொன்றுலேருந்து எடுக்கலாம். அது மாதிரி பகவத்கீதை எத்தனை பேர் எடுத்திருக்காங்க. ஆல் திஸ் இது வந்து வாழ்க்கை சூழலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் வந்து இந்த குவாலிட்டி கண்ட்ரோல்னு பார்க்கும்போது ராமாயணத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு இடம் என்ன அப்படின்னா, ராமனை டெஸ்ட் பண்றான். வாலி இந்த சுக்ரீவனும் அனுமாரெல்லாம் வந்தபோது இதுதான் ராமனுக்கு என்னன்னா 7 மரத்தை தொலைக்கிறான் அவன். இந்த டெஸ்ட் கண்ட்ரோல் வைக்கிறான் பாருங்க. அது மாதிரி தரம் நீங்க எந்த இடத்துல தொட்டாலும் வரும். அது மாதிரி ரொம்ப அழகாக எல்லா விஷயத்தையும் சொன்னீர்கள். அதுல முக்கியமா வந்து என்னன்னா, கம்பன் என்ன செய்தான் என்றால் அறத்தை பாடினான் என்பதை மாற்றி தரத்தை பாடினான் என்று நீங்க இன்னைக்கு வந்து அதை உறுதி பண்ணியிருக்கீங்க. அதனால வந்து இது வந்து இது நிறைய சொல்லலாம். அதாவது வந்து இந்த பாலகாண்டம் அது இது தன்னைத்தானே எப்படி இம்ப்ரூவ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றது உண்டு. என்னன்னா, கம்பன் ஒரு உவமை எழுதுகிறான். அந்த உவமையை தாண்டி ஒருத்தரும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறான் எல்லாரும். இதை தாண்டி யாரும் உவமை சொல்ல முடியாதான்னு அதை தாண்டி கம்பனே உவமை சொல்கிறான். இதெல்லாம் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அது கம்பன் தான் பண்ண முடியும், தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதற்கு. இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் இப்போ எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு வந்து நேரம் இல்லைன்னா கூட இதையெல்லாம் எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பின்னணி உங்களது இலக்கிய ஆர்வம், உங்களுடைய உங்களுடைய இந்த அறிவியல் பின்னணி எல்லாம் இருக்கு. ஒன்று இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய வந்து உங்களுக்கு யார் ஓய்வு கொடுத்தார்கள் என்று எனக்கு ஒரு கேள்வி உங்க ஆஃபீஸுக்கு கேட்கணும். இந்த ஆளெல்லாம் போயிட்டு ஏன் ஓய்வுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இத்தனை விஷயத்த நீங்கள் அறிவியலை கொண்டு வந்து இப்போ இலக்கியத்துல கொண்டு சேர்க்கிறீங்க. இந்த இலக்கிய அறிவோடு நீங்கள் அறிவியல் பக்கம் சென்று உங்க R&Dல வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணணும். எனவே இதை மடை மாற்றி மறுபடியும் நீங்கள் இது மாதிரி சயின்ஸ் ஏதாவது நீங்க ஒரு அசைன்மெண்ட் ஏற்றுண்டு நீங்க பண்ணணும். மை விஷ் இஸ் as somebody put it, it should be presented in the MBA இதில் ஜாம்ஷெட்பூர்ல இருக்கக்கூடிய ஜிப்மர் ஆகட்டும், இல்லைன்னா அஹமதாபாத், லக்னோ, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஐ விஷ் யூ பிரசன்ட் இட். பிகாஸ் இட் ரிக்வயர்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஒரு இலக்கிய ஆர்வலர் மட்டும் இல்லை, யங்ஸ்டர்ஸுக்கு போய் சேரணும். இன்ஃபேக்ட் குவிகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான கூட்டங்களில் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் யங்ஸ்டர்ஸுக்கு போய் அப்படியே அதை கொடுக்கணும்னா இதுதான். இதை நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ் கொடுக்கறதுங்க ரொம்ப முக்கியமான ஒன்று. மேக் இட் எஸ் அ பேக்கேஜ். யூ காட் ஆல்ரெடி காட் as somebody put it ஸ்லைடு இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கு. ஸோ யூ எடிட் இட் ஃபர்தர். அண்ட் ஒரே ஸ்லைடுக்கு 2 3 இது வச்சிருக்கேன் நீங்க வெர்சஸ். அது இல்லாத ஒரு ஸ்லைடுக்கு ஒரு வெர்ஸ் அப்படின்னா இன்னும் பசங்களுக்கு ஃபாலோ பண்றது ஈஸியா இருக்கும். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட், மெனி மோர் ஆக்டிவ் இயர்ஸ் டுவர்ட்ஸ் திஸ். ஒரு புதிய திருப்பு முனையாக உங்களுடைய பணியிலே இதை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கள். எங்க எல்லார் சார்பிலும் மறுபடியும் 100 வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பல 100 வாழ்த்துக்களாக அது பரவட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி சார், நன்றி. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த மேலாண்மை பற்றி மட்டும் இல்லாமல் இது ஒரு தர மேலாண்மை, இது ஒரு முதல் தரமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இன்றைக்கு. தாய் கணேசன் அவர்கள் அவருடைய அப்படியே லூசிட் ஸ்டைல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு அழகாக சொன்னார். நீங்க அவருடைய வார்த்தைகள் கம்பனிலுடைய எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் எடுத்து அதை சாதாரணமாக நம்மளோட சேர்த்து கொண்டு வந்தாரு. மிக சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து
பாலகாண்டம் மட்டுமல்லாம அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று எல்லா காண்டங்களிலும் உள்ள மேனேஜ்மெண்ட் டெக்னிக். நிச்சயமாக யுத்த காண்டத்துல போனா மிலிட்ரி மேனேஜ்மெண்ட் நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்க எடுத்து சொல்லலாம். அதெல்லாம் மேபி நிறைய நீங்க ரிசர்ச்சே பண்ணலாம். ஒரு ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி வாங்குற அளவுக்கு உங்களுக்கு திறமையும் இருக்கிறது, கருத்துக்களும் இருக்கின்றன. நிச்சயமாக செய்வீர்கள் என்று நம்புகின்றோம். இனி அடுத்த வாரம் 2 நிகழ்வுகள் இருக்கின்றன நமது குவிகத்தின் சார்பாக. 26ஆம் தேதி நேரடி நிகழ்வு. நம் டாக்டர் முருகு சுந்தரம் அவரை வரவழைத்து நம்ம அவருக்கு ஒரு கௌரவம் செய்யலாம் என்று இருக்கின்றோம். அது ஒன்று. அத்துடன் நமது குவிகம் சிவசங்கரி இணைந்து நடத்திய அந்த தேர்வு, வருடாந்திர மாதாந்திர தேர்வு முடிந்து இப்பொழுது முழு ஆண்டு தேர்வு முடிந்து விட்டது. அதனுடைய புத்தகத்தை வெளியிட்டு நேரடி நிகழ்வாக வருகின்ற சனிக்கிழமை அன்றைக்கு ஆழ்வார்பேட்டை அம்புஜம்மாள் தெருவில் ஸ்ரீனிவாச காந்தி நிலையத்தில் நம்ம அந்த நிகழ்வை நடத்த இருக்கின்றோம். 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது குவிகம் அளவலாவில் பக்தி அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் பேசுவதற்காக நமது மதிப்புக்குரிய நண்பர் பால சாண்டிலன் அவர்கள் வருகின்றார்கள். ஸோ அனைவரும் வந்திருந்து சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே இடத்தில் சந்திப்போம். வணக்கம்.